हर नमः पार्वतीपतये हर हर महादेव தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி சீரார் திருவையாரா போற்றி போற்றி விண்ணாளும் தேவர்க்கும் மேலாகிய வேதியனை மன்னாளும் மன்னவர்க்கும் மாண்பாகி நின்றானை தன்னார் தமிழளிக்கும் தன்பாண்டி நாட்டானை பெண்ணாளும் பாகனை பேடு பெருந்துறையில் கண்ணார் கடல் காட்டி நாயேனை ஆட்கொண்ட அண்ணாமலையானை பாடுதுங்கான் அம்மானாய் சித்தம் தெளிவீர்கள் அத்தன் ஆரூரை பத்தி மலர்த்தூவ முத்தி ஆகுமே ஓட்டை மாடத்தில் 9 வாசலும் காட்டில் வேவதன் முன்னம் கடலடி நாட்டி நான்மலர் தூவி வலம் செய்யில் வாட்டம் தீர்த்திடும் வான்மையூர் ஈசனே நீரூரும் செஞ்சடையாய் நெற்றிக்கண்ணாய் விழாத்திங்கள் துண்டத்தாய் நின்னை தேடி ஓரூரும் ஒழியாமை ஒற்றித்து எங்கும் உலகமெல்லாம் திரிதந்து நின்னை காண்பான் தேரூரும் நெடுவீதி பற்றி நின்று திருமாலும் நான்முகனும் தேர்ந்தும் காணாது ஆரூரா ஆரூரா என்கின்றார்கள் அமரர்கட்டம் பெருமானே ஆரூராயே கார்வருவும் கருங்கூந்தல் செவ்வாய் வெண்ணகை பச்சை கன்னியுடும் தார்கமழ் பூங்காந்தளந்தோர் குமரனுடும் மணிசிங்காதனத்து மேவி சீர்பரவுவான் புலவர் நினைந்தன யாவையும் நல்கி சிறப்பின் வைகும் வார்புணல் சூழ்வயல் கமலை தேவர்கள் சிந்தாமணியை மனத்துள் வைப்பான் மூவிரு முகங்கள் போற்றி முகம்பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோள் போற்றி காஞ்சி மாவடி வைகும் செவ்வேள் மலரடி போற்றி அன்னானிவன் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி. எல்லோருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல ஆரூர் அஜபாரணன கமலவசந்த தியாகராஜ பெருமான் திருவருளும் எமையாளும் தருமபுர ஆதீன குருமகா சன்னிதானங்கள் ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகளுடைய குருவருடையும் சிந்திக்கிறேன். கோவில்பட்டி பிராமண சமூகத்தார் சபையின் சார்பாக மார்கழி மாதத்தில் 2 நாள் தொடர் சொற்பொழிவாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த முருகப்பெருமான் சீர்பரவும் கந்தர் சஷ்டி கவச விருத்தியுரை குறித்த சொற்பொழிவின் 2வது நாளிலே இந்த உத்தமமான பிரதோஷ காலத்தில் பூவனநாத பெருமானுடைய திருவடிவாரத்தில் இருந்து கொண்டு முருகப்பெருமான் குறித்து பாலதேவராய சுவாமிகள் பாடியருடைய 6 கவச்சங்களுள் அதிப்பிரசித்தமானதாகவும் லட்சோபலட்சம் அடியார்களுக்கு இதன் பாராயணத்தின் மூலமாக பல்வேறு இன்னல்களை தீர்த்து கொடுத்த சிறப்பும் இன்று வரையிலும் தினந்தோறும் இந்த கவச்ச நூலை பாராயணம் செய்து திருநீர் தரிக்கும் அன்பர்களுக்கு நாள்தோறும் பல்வேறு அற்புதங்கள் நிகழ்ந்த வண்ணம் இருக்கக்கூடிய சிறப்பையும் இப்படியாக பலபடியாலும் மக்களிடையே பல்வேறு காரணங்களால் மிகவும் பிரசித்தியான தோத்திர நூலாக விளங்கக்கூடிய இந்த கந்தசஷ்டி கவச்ச நூலின் சிறப்புகளை நேற்று தொடங்கி சிந்தித்து வருகிறோம். கவச்ச நூலுக்கான இலக்கணம் என்ன என்பதை பற்றியும் கந்தர் சஷ்டி கவச்சம் என்று இந்த நூலுக்கு தலைப்பிலே இருக்கக்கூடிய 3 பதங்களுக்கும் தனித்தனியே பொருளையும் சிந்தித்தோம். முருகப்பெருமானை விடவும் அவன் திருக்கை வேல் இன்னும் குதூகலமாக உடனடியாக துள்ளி குதித்து வந்து பகைத்தடிக்கும் சிறப்புடையது என்பதை நேற்றைய தினம் சிந்தித்திருந்தோம். அந்த சிந்தனையின் விளைவாக இன்று இந்த திருநகரிலே குன்றின் மேலில் வேல் வடிவமாக முருகப்பெருமான் காட்சி தரக்கூடிய அந்த அற்புத சன்னதியை தரிசிக்கும் பெரும் பேறு பெருமான் திருவருளாலும் இவ்வூரில் இருக்கக்கூடிய அடியார்களுடைய உசா துணையினாலும் மிகச்சிறப்பாக நடந்தேறியது. முருகனுடைய திருக்கை வேலை பற்றி பாராயணம் செய்த மாத்திரத்தில் ஒரு பாதி நூலை படித்தாலுமே வேல் நம் முன்பாக வந்து நின்று இங்கே வா என்று அழைத்து தரிசனம் தந்த சிறப்பு என்ற அளவிலே அதை அடியேன் கொண்டிருந்தேன். அதைத் தொடர்ந்து நேற்றைய தினம் இந்த கந்தசஷ்டி கவசத்தின் காப்பு செய்யுள் குரட்பா ஆகியவற்றிலிருந்து தொடங்கினோம். முருகப்பெருமானை பாதாதி கேசமாக வர்ணித்து சரவணபவ என்ற ஷடாட்சர மூல மந்திரத்தின் திரிவுகளை மாற்றி மாற்றி வைத்து எழுத்தை வரிசையை மாற்றி வெவ்வேறு மந்திரங்களாக அதை பாவித்து அதை ஜபம் செய்யக்கூடிய முறையையும் அதிலே முருகப்பெருமான் பாலவேலாயுத சுவாமியாகவும் தேவகுஞ்சரி மணாளராகவும் விஸ்வரூப தரிசனம் கொடுத்து சத்ரு சம்ஹாரம் செய்த வரையிலுமாய் இருக்கக்கூடிய 3 வெவ்வேறு திருக்கோலங்களின் சிறப்பையும் சொல்லி அப்படி திருக்கோலத்திலே பெருமான் தாங்கி இருக்கக்கூடிய அந்த திருக்கை வேல் எந்த திருவடியிலே என்னுடைய முடியை பதித்து நான் வேண்டிக் கொண்டேனோ அந்த திருவடி பலத்தாலே அடியனுடைய தலையிலிருந்து தொடங்கி கால் அடி விரல் வரையிலுமாய் ஒவ்வொரு அங்கத்தையும் அந்த வேல் எல்லா திசையிலிருந்தும் காத்து தரும்படியாக என்று பிரார்த்தித்து கவச்சம் வரையிலுமாய் பூர்த்தி செய்திருந்தார். இது சரீரத்திற்கு ஏற்படுத்தக்கூடிய கவச்சம். அது
காலத்தினாலேயும் கவசம் தேவை என்பதால் தான் வரும் பகல் தன்னில் ஏமத்தில் சாமத்தில் என்று தொடங்கி ஒரு நாளில் இருக்கக்கூடிய 6 கால பொழுதுகளையும் சொல்லி 8 சாமக்காலத்திலும், பகலிலே 4 சாமம், இரவிலே 4 சாமமாய் 8 சாமக்காலங்களிலும் முருகனுடைய திருக்கை வேல் அடியேனை எல்லா காலத்திலும் எத்திசையிலும் சூழ இருந்து காத்து தரட்டும் என்று வேண்டிக் கொண்ட பரியந்தம் நேற்று மாலை சிந்தித்தோம். இன்று தொடங்கி காலம் என்ற ஒன்றையும் கடந்து வினைவசத்தினாலே மற்றவர்களால் ஏற்படக்கூடிய தொல்லை. இந்த இடத்திலே மற்றவர்கள் நம் பேரிலே தீங்கு நினைப்பதற்கு காரணம் என்ன என்று சிந்தித்தால் அதுவும் நம் வினை பயனாலேயே விளைந்ததாக கொள்ளுகிறோம். நம்முடைய தர்மத்தின் உன்னதமான ஒரு போக்கு நாம் அடையக்கூடிய எந்த துன்பத்திற்கும் நாம் செய்த செயல்கள் காரணம் என்று முதல் முன்னம் அந்த குற்றத்தை நாம் ஏற்றுக்கொண்டு இன்று அந்த குணம் வெகுவாக அருகி போய்விட்டது என்று நினைக்கும்படியாக இருக்கிறது. நடந்து போகும்போது காலிலே முள்ளு குத்தினால் அது கிடந்த இடத்தில் நான் போய் காலை வைத்தேனே தவிர அது தேடி வந்து என் காலை கொத்தல் செய்யவில்லை. அப்படி இருக்க முள் குத்தியது என்று சொல்லும் அந்த குணம்தான் நடந்த பிழைக்கு மற்றொருவர் பேரிலே பழியை போடுவது போல ஆகக்கூடியது. நடக்கும்போது நமக்குத்தான் ஆறறிவு கொடுத்திருக்கிறான் எம்பெருமான். வழியிலே என்ன இருக்கு என்பதை பார்த்து நடக்க வேண்டும். முள்ளு விழுந்த சாலை போல இருந்தால் அங்கே செல்லும் போது இன்னுமே ஜாக்கிரதையாக நடக்க வேண்டியது நம் பேரிலே இருப்பது. அதுபோல நாம் அனுபவிக்கக்கூடிய எந்த குற்றத்திற்கும் எந்த இன்பமாக ஒன்று வந்துவிட்டால் நான் உழைத்தேன், நான் சம்பாதித்ததனாலே இந்த சந்தோஷம் கிடைத்தது, நான் உழைத்தபடியால் வெற்றியடைந்தேன், அந்த இடத்துல நம்முடைய பெயரை போட்டுக் கொள்வோம். நமக்கு வேண்டாததாக ஒன்று நடந்துவிட்டால் அது நமக்கு ஒரு துன்பத்தை தரும் என்றால் முதல்ல அதற்கு யார் காரணம் என்பதிலே ஆராய்ச்சி. அந்த ஆராய்ச்சியிலே நம் பேர் ரொம்ப சௌகரியமாக மறந்து போய்விடுகிறது. அவ்வாறு செய்யாது மற்றவர்கள் செய்த நமக்கு செய்யக்கூடிய தீங்கிற்கும் நம் வினையே காரணம் என்ற அளவிலே எடுத்துக்கொள்வதால் தான் ஐயா தெரிந்தோ தெரியாமலோ நான் செய்த வினைகள் இப்படி வெவ்வேறு வகையாக வந்து என்னை சூழ்கின்றன, அவற்றையெல்லாம் தீர்த்து தடுத்து அனுக்கிரகம் செய்ய வேண்டும் என்று வேண்டத் தொடங்குகிறார். இதிலே தான் முழுவதுமாக தந்திரம், அந்த தந்திரத்திலும் ஆபிச்சாரம் என்று சொல்லக்கூடிய பிறருக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியதான சில கிரியைகள் பிரபலமாக நாம் அறிந்திருப்போம். அதர்வண வேதத்திலே இது குறித்த சில செய்திகள் உண்டு என்றும் அதர்வண வேதத்தின் சில பகுதிகளை இன்னென்ன கணக்கில் இப்படியெல்லாம் உச்சாடனம் செய்தால் வேண்டியவற்றை பெறலாம் என்றும் சொல்லி அறிந்திருப்போம். யார் பேரிலாவது எதையானால் ஏவ வேண்டும் என்றால் ஒரு துர்தேவதையை அனுப்பி யாரையோ ஒருவரை சம்ஹரிக்க வேண்டும் என்பன போன்ற காரியங்களும் இங்கே உண்டு. தாருகாவனம் என்ற ஒரு வனப்பகுதி, அந்த வனப்பகுதியிலே மெத்த படித்த ரிஷிகளும் அவர்களுக்கு உதாத்துணையாக இருந்த ரிஷி பத்தினிகளும் நிறைந்திருந்தார்கள். அவர்கள்லாம் வேத வேதாந்தத்திலே கரை கண்டவர்கள். ஆனால் உலகத்தின் நன்மைக்காக செய்ய வேண்டிய யாகங்கள், செய்ய வேண்டிய வேத பாராயணம் இவற்றையெல்லாம் மறந்து அந்த வேதத்திலே சொல்லி இருக்கக்கூடிய இந்திர பதவியை பெற்றுத்தரக்கூடிய யாகம், குபேரனை போலே நம்மை செல்வச் செழிப்போடு வாழ வைக்கக்கூடியதான யாகம் என்பனவற்றிலே இழிந்து அவர்கள் உலக நன்மைக்காக செய்ய வேண்டிய செயல்களை, உயர்ந்த செயல்களை விடுத்து நீச்சமான காரியங்களிலே ஈடுபட்டார்கள். அப்போதுதான் சிவபெருமான் அவர்களை தடுத்து பணிகொள்ள வேண்டி தான் பிக்ஷாடன மூர்த்தியாக புறப்பட்டு வந்து அவர்கள் செய்து கொண்டிருந்த யாகத்திலே சில கலகங்கள் விளையும்படியாய் செய்து அவர்களையும் திருத்தி பணிகொண்டார். அப்படி அவர்களை இறைவன் திருத்தி பணிகொள்வதற்கு முன்பாக யாகம் செய்த இவர்கள் மனசு சஞ்சலம் அடைந்த போது நம் பேரிலே குற்றமில்லை, நாம் யாகம் செய்து கொண்டிருந்த போது யாரோ ஒருவன் இப்படி நடந்து போனானே, அவன் ஏவிய ஏவல் தான் நம்முடைய யாகத்தை தடுத்து நிறுத்தியது என்று எண்ணம் கொண்டு, அதனால் என்ன, யாகத்திலே சில பகுதிகள் ஆபிச்சாரம் என்று செய்யக்கூடிய பகுதிகள் உண்டு. அந்த யாகத்தை சரிவர செய்தால் அதிலிருந்து மதம் பிடித்த ஒரு யானை தோன்றி எதிரே இருப்பவரை போய் அழித்துவிடும். அதிலிருந்து விஷஜந்துக்கள் தோன்றி எதிரே இருப்பவரை போய் விஷப்படுத்திவிடும். அதிலிருந்து ஒரு புலி புறப்பட்டு போய் எதிரே இருப்பவரை கொன்று முடித்துவிடும். இப்படியெல்லாமும் யாகம் செய்யக்கூடியது. உடனே ஒரு சந்தேகம் வர்றது, இறைவன் தான் வேதங்களை எல்லாம் வழங்கினான்னா இது போன்ற காரியங்களையும் அதிலே ஏன் வைத்து வழங்கினான் என்ற ஒரு பேச்சு வரும். இது தனிநபருடைய நன்மைக்காக செய்யப்படுவது இல்லை, ஒரு தேசத்தினுடைய நன்மைக்காக வேண்டி ஏதோ வினைவசத்தாலே ஒரு ராஜா செய்து கொண்டு வந்த ராஜ்யபாரத்தில் அந்த தேசத்திலே திடீரென்று ஒரு மகாமாரி ஏற்படுகிறது. மகாமாரின்னா கொடுமையான நோய், அதுவும் தொற்று நோய். ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்பாக நாம் அத்தனை பேரும் சந்தித்தோமே, உலகமே சந்தித்ததே, அதுபோல ஏற்படக்கூடிய ஒரு தொற்று நோய். இதை கட்டுப்படுத்துவதற்கு மருத்துவ முறைகள் நிறைய இருந்தாலும்
மந்திரத்தினால் இவைகளெல்லாம் கட்டுப்படுத்த முடியும் என்று நம்பினோம். பெரும்பான்மை மருந்து எடுத்துக்கொண்டாலே மருந்தோடு சேர்த்து நம்பிக்கையும் அங்கே செயலாற்றினால்தான் கொண்ட மருந்து பலிக்கும்னு மருத்துவ சாஸ்திரத்திலே ஒரு நம்பிக்கை உண்டு. அந்த கொடுத்த மருத்துவன், அவன் வழங்கிய மருந்து, அதை நமக்கு சேர்ப்பித்த இறைவன், இவர்கள் அத்தனை பேரையும் நம்பித்தான் அதை சாப்பிடுகிறோம். இன்னைக்கு எத்தனையோ பெரிய மருத்துவர்களை போய் பார்க்கிறோம். அவர்களுக்கு அந்த துறையிலே எவ்வளவு தூரத்திற்கு நிபுணத்துவம் உண்டுன்னு நாம பரீட்சை பண்ணி பார்த்தா சாப்பிடுறோம். அவர் கொடுத்த மருந்தை அப்படியே சாப்பிடுறோம். என்னன்னா அந்த நம்பிக்கை, அந்த நம்பிக்கையினாலே தான் அவர் என்ன சொல்றாரோ அந்த பத்தியத்தை அப்படியே கடைபிடிக்கிறோம். அதன்படிக்கே மாந்திரீகத்திலும் இது போன்ற சில காரியங்கள் உண்டு. ஒரு தேசத்தையே பாதுகாக்கக்கூடிய தன்மை உண்டு. பாம்பின் விஷத்தை உடனடியாக முறிக்கக்கூடிய செயல்களிலே மாந்திரீகர்கள் ஈடுபடுவார்கள். இதுபோல நல்ல காரியத்திற்கென்று வழங்கப்பட்ட அந்த பகுதியை துர்போதனைகளுக்காக சிலர் குறிப்பிட்ட நபரையோ அல்லது ஒரு குடும்பத்தையோ அவர்கள் கொண்டிருந்த செல்வச் செழிப்போ மங்கி போகட்டும் என்றும் பயன்படுத்தி வந்திருக்கிறார்கள். அது போன்றவர்கள் எல்லாமும் இருந்திருக்கிறார்கள். அவர்களோடெல்லாம் சேர்ந்து தான் காலத்தை கழித்து வந்திருக்கிறோம். அப்படி வினைவசத்தால் ஏற்படக்கூடிய பல்வேறு துன்பங்களில் இருந்தும் அடியேனை காத்து தர வேண்டும். மந்திரம், தந்திரம், ஔஷதம் இது போன்று ஏற்படுத்தக்கூடிய இன்னல்களில் இருந்து அடியேனை காத்து தர வேண்டும் என்று மேலே பிரார்த்திக்கிறார். இதிலே ரொம்ப சுவையாக சுவாமிகள் வாழ்ந்தருடைய 18-19ஆம் நூற்றாண்டில் சமுதாயத்திலே இருந்த சில நம்பிக்கைகள்லாம் இதில் ரொம்ப தெளிவாகவே பதிவு பண்றார். எடுத்த எடுப்பிலேயே பில்லி சூன்யம் பெரும் பகை அகலன்னு ஆரம்பிக்கிறார். நாமும் பேச்சு வழக்கில் இதை நிறைய பயன்படுத்தியிருப்போம். பில்லி சூன்யம், பில்லி சூன்யம். சூன்யம்னா வேற ஒன்றும் இல்லை, ஒரு முட்டை. முட்டைக்கு தான் சூன்யம்னு பேர். எழுத்துல கூட எண்ணிக்கை எழுதும் போது கூட முதல்ல எழுதணும் இல்லையா, ஒன்றுக்கும் குறைச்சலாம் ஒரு எண்ணிக்கை இருக்கே, அதுக்கு என்ன பேர் வச்சிருப்போம்? சூன்யம்னு பேரு. மந்திரித்து சூன்யம்னு சொல்லப்படுற ஒரு முட்டையை மந்திரித்து அது உடைந்து இவர் காலிலே படும்படியோ அல்லது அவர் செல்லும் வழியிலேயோ உருட்டி விட்டால் அவர்களை எதை ஏவினார்களோ அது கொண்டு போய் அடைந்து விடும்னு நம்பப்படுகிறது. ஒரு முட்டை என்பது அதன் உள்ளே ஒரு உயிர் துளி கலந்திருக்கு, ஒரு உயிர் வர்க்கம் அதிலே இருக்கு. தான் அதை சமைச்சு சாப்பிட்டாலும் அது அசைவம் தான், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. அதில் ஒரு உயிர் வர்க்கம் இருக்கு. அந்த உயிரின் பேரிலே தான் இதை ஏவுகிறார்கள். ஏதான ஒரு உயிர் வர்க்கத்தின் பேரிலே அந்த உயிரோடு சம்பந்தப்பட்டு ஒரு மந்திரத்தை ஏவ வேண்டியது, அது சூன்யம். இப்ப பில்லின்னா பூனை, வேற ஒன்றுமே இல்லை. வடமொழியிலே பில்லின்னா பூனை. பில்லி சூன்யம், பில்லி சூன்யம் சொல்லி பழகின நமக்கு அதுக்கு என்ன பொருள்னு தெரியாமல் இருந்திருக்கலாம். பில்லினா பூனை, வேற ஒன்றும் கிடையாது. பூனையை மந்திரித்து இவர்கள் வரக்கூடிய வழியிலே குறுக்கே விடுவார்கள். இந்த குறுக்க பூனை போனா அந்த காரியத்திற்கு ஒரு இடைவெளி கொடுத்துட்டு வீட்டுக்குள்ள போய் உட்காந்து பிராயச்சித்தம் பண்ணிட்டு போறோங்கிறது வேற ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. பூனையின் பேரும் நமக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை. அந்த காலத்திலே யாரானா வேணுமுன்னே மந்திரித்து அந்த பூனையை நம் செல்லும் வழியிலே குறுக்கே போகும்படியாக இடலாம். அதனால அப்படி ஒரு வழக்கம் இருந்தது. இன்னைக்கு அவ்வளவு தூரத்துக்கு மந்திரம் தெரிஞ்சவங்க எல்லாம் யாரும் இல்லை. அதனால வீட்டுல இருந்து கிளம்பும் போது பூனை பாவம் அது பாட்டு போச்சுன்னா அதை திட்டிட்டு எல்லாம் போக வேண்டிய அவசியம் இல்லை, அது தன் வழியில போய்கிட்டு இருக்கு. பூனையை குறுக்கே வீசி எறிந்தால் அது மந்திரிக்கப்பட்டிருந்தால் அந்த தாக்கம் நாம் செல்லும் செயலை தடைப்படுத்தி முட்டுப்படுத்தி நிறுத்திவிடுங்கிறது நம்பிக்கை. இப்ப அப்படிலாம் ஆட்கள் இல்லை, அதனால அது பாட்டு இருந்துட்டு போகணும். பில்லி சூன்யம் இதன் மூலமாக வரக்கூடிய பகைகள் அகல. வல்ல பூதம் வலாஷ்டிக பேய்களும். வல்ல பூதம்னா ரொம்ப வல்லமை நிறைந்த பூதங்கள். பூதங்கள்ல நிறைய வகைகள் உண்டு. சிவபெருமானுடைய அடியார்களுக்கே பூதங்கள் என்றுதான் பெயர். பூதப்படை என்றுதான் சொல்லுவார்கள். சிவனடியார் திருக்கூட்டத்திற்கு பூதப்படை என்றுதான் பெயர். சிவபெருமானை விட்டு பிரியாது நெருங்கி தொண்டு செய்யக்கூடியவைகள் பூதங்கள். அதனுள்ளே சொன்னதை கேட்கும் குணம் அவர்களுக்கு உண்டு. யாரையான அந்த பூதங்கள் நாடி நாடி இருக்கும். அப்படி அந்த பூதத்தை தன் கட்டுப்பாட்டிலே வைத்துக் கொண்டு அதுக்கு வேளைக்கு தர வேண்டிய உணவை எல்லாம் கொடுத்து அதை பத்திரமா வச்சுக்கிட்டோம்னா அது நம்ம சொன்ன செயல் எல்லாவற்றையும் செய்யும். அதனால்தான் மாயாஜால கதைகள் எல்லாம் கூட அடிமையாகவே ஒரு பூதம் இருக்கும். ஆக பூதம்னாலே பயப்பட வேண்டியதில்லை. அதை பழக்கப்படுத்தி வைத்துக் கொண்டால், அதற்கு தேவையானவற்றை கொடுத்து நாம் வைத்துக் கொண்டால் சொன்னபடியே அப்படியே கேட்கும். சிவபூத கணங்கள் மட்டும்தான் சிவபெருமான் சொன்னதை அப்படியே செய்யும். சுவாமியோடவே எப்போதும் இருந்து அவரோடையே மகிழக்கூடிய சிறப்பு சிவபூத கணங்களுக்கு தான் உண்டு. அதனாலே சொன்ன சொல் கேட்கக்கூடிய திறமை பூதங்களுக்கு உண்டு. அந்த காலத்திலே மாந்திரீகத்திலே நிபுணர்கள் அதுபோலே சில பூதங்களை தங்கள் கட்டுப்பாட்டிலே வைத்திருப்பார்கள். அதற்கு தர வேண்டிய பலி முதலியவற்றை கொடுத்து அனுப்பினால் அவர்கள் யாரை ஏவும்படியாக சொல்லித்தோ அவர்களை போய் முடித்து விட்டு வரும். என்ன செய்ய சொன்னார்களோ அதை செய்யக்கூடிய திறமை அதற்கு உண்டு. அந்த வழிக்கே வல்ல பூதம், நல்ல வல்லமை பொருந்திய பெரிய பூதங்கள், அல்லல் படுத்தும் பலாஷ்டிக பேய்களுங்கிற. பலாஷ்டிகம்னா நல்ல வல்லமை உடையது.
வல்லமையிலே பலாஷ்டிகம்ங்கிறது நல்ல பலம், அதீதமான பலம், பாறையெல்லாம் உருளச் செய்யக்கூடிய பலமுடைய பேய்கள் இவைகளும் நீக்கப்படட்டும். அல்லற் படுத்தும் அடங்கா முனியும், முனிகள்னு சொல்லுவாங்க. அவர்கள்லாம் தபசு செய்ய வேண்டியவர்கள். அந்த தபசு ஏதாவது காலத்திலே ஏதான அவர்களுடைய வினைவசத்தால் முட்டுப்பட்டு போய்விட்டால் அந்த தவம் முடிவடையாத நிலையிலே அவர்கள் சம்பாதித்த அந்த சக்தியை, தவ வலிமையை எப்படி செயல்படுத்துவதுன்னு தெரியாமல் அதை யாருக்கான கொடுத்துடலாம், யாரிடத்தையவான பிரயோகம் பண்ணலான்னு காத்து கொண்டு இருப்பார்கள். அப்படிப்பட்டவர்களை நன்மைக்கு பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய வழக்கம் உண்டு. சிலருக்கெல்லாம் முனீஸ்வரர் என்ற பெயரிலே குலதெய்வங்கள் கூட இருக்கலாம். அவர்களை குறிப்பிட்ட எல்லையிலே நிறுத்தி அவர்களுக்கு தர வேண்டிய பலியெல்லாம் கொடுத்து வழிபாடு செய்துவிட்டு வருவார்கள். வீட்டுக்குள்ள கூட்டிட்டு உட்காந்துக்க மாட்டோம். அவர்கள் எந்த எல்லையில் நிற்பார்களோ அந்த எல்லையில் நிற்க வேண்டியது. அவர்களுக்கு தர வேண்டியவற்றை கொடுத்து அவர்களை பிரார்த்தனை செய்து கொண்டால் அவர்கள் நம்மிடத்தே ரொம்ப அன்போடு பழகுவார்கள். அந்தபடிக்கு இங்கேயும் வந்து வந்து ஹிம்சிக்கக்கூடிய அல்லல் படுத்தும் அடங்கா முனியும், எந்த பலிக்கும் அடங்காமல் ஆடக்கூடிய முனிகளும், பிள்ளைகள் தின்னும் புழக்கடை முனியும். புழக்கடை என்பது வீட்டின் பின்புறம். அந்த பகுதியிலே மாலை வேளையிலே எஞ்சி இருக்கக்கூடிய எச்சில் உணவை உண்பதற்கென்று இந்த பூதங்கள் சுற்றி திரியுமா. அதனால தான் சாயங்காலம் ஆயிடுதுன்னா பின் கதவை முதல்ல சாத்திடும். மத்தியான வேளையிலே சாப்பிட்டு முடித்து இலையை கொண்டு போய் பின்னாடி போட்டிருந்தோம்னா, அந்த காலத்திலே தோட்டம் இருந்ததுன்னா அங்கதான் குழி தோண்டி இலையை போடுவார்கள். தோண்டி குழியில தான் இலையை போடுவாங்க. வீட்டு வாசல் வழியே கொண்டு போய் எச்சில் இலையை இடும் பழக்கம் பெரும்பான்மை கிடையாது. புழக்கடையிலே போய் குழி தோண்டி வைத்திருப்பார்கள். அது உரமாக மக்கி போய்விடும். அந்த இலையோடு எஞ்சிய சாதத்தை எச்சிலை எங்கே இட்டு வைத்திருப்பார்கள். அதை பெற்று தின்பதற்கு மாலை மங்கின வேளையில் வேறு யார் கண்ணிலும் படாமல் வரக்கூடிய பூதங்களாம். அவைகள் என்ன பண்ணும்னா, சாயங்கால வேளையிலே அந்த பக்கத்திலே யாரானா போனா அவர்கள் பேரிலே ஆவேசித்து வீட்டுக்குள்ளே வந்து விடுவார்கள். அதனால தான் புழக்கடையிலே ஒரு விளக்கு எரியணும், வாசக்காலிலே மஞ்சள் பூசி அங்கே தெய்வீக வடிவங்கள் எல்லாம் இருக்கும்படியாக செய்யணும். அதை பார்த்து இவைகள் உள்ளே வராதுங்கிறதுனால தான் முன்வாசல் பின்வாசல் ரெண்டு பக்கத்திலையும் விளக்கேற்றுவதையும் வாசல் நிலைக்கதவிலே மஞ்சள் இட்டு கோலமிடுவதையும் வழக்கமாக வைத்திருந்தார்கள். அது வரவேற்புக்குங்கிறத தாண்டி இது மாதிரி மங்கள சின்னங்களை பார்த்தால் இவைகள் பயந்து ஒதுங்கிவிடும். அந்தபடிக்கு பிள்ளைகள் தின்னும் புழக்கடை முனியும், கொள்ளிவாய் பேய்களும், குரளை பேய்களும். குரளைன குள்ளமாக இருக்கக்கூடிய பூதங்கள். கொள்ளிவாய் பூதங்கள் என்பது வாயிலிருந்து நெருப்பு கக்கிக்கொண்டே இருக்கக்கூடிய பூதங்கள். பெண்களை தொடரும் பிரம்மராட்சதரும். பிராமண குலத்திலே பிறந்து அதிலே செய்த சிரமங்களாலே, அதிலே செய்த பிழைகளாலே மந்திரத்தை தவறாக பயன்படுத்துவது, தப்பும் தவறுமாக மந்திரங்களை உச்சாடனம் செய்வது, அகங்காரப்படுவது முதலிய குணத்திலே நீச்சமானவற்றில் ஈடுபட்டு இருந்தவர்கள் பிராமணத்தன்மை இருந்தாலும் ராட்சத குணம் நிறைந்தவர்களாக பிறந்து பிரம்மராட்சதர்களாய் போய் விடுவார்கள். அவர்கள் ஊர் எல்லைக்குள்ளே வரவே முடியாது. ஏன்னா எந்த ஒரு நகர நிர்மாணம் பண்ணினாலும், அந்த காலத்திலே புதுசாக ஒரு நகரம் கட்டினாலே ஊருக்கு நடுவே கோவில், இந்த திசையிலே வித்யாசாலை, அந்த திசையிலே வைத்தியசாலை, இப்படியெல்லாம் வச்சு கட்டிட்டு ஊரின் எல்லை பகுதிகளிலே அந்தந்த எல்லைக்குன்னு வெவ்வேறு தெய்வங்களை நிர்மாணம் செய்து அந்தந்த தெய்வங்கள் அந்த எல்லை வழியே எந்த ஆபத்தும் வராமல் பார்த்து கொள்ளும்படியாக செய்வார்கள். அதனால பிரம்மராட்சதர்களாலே உள்ளே நேராக புறப்பட்டு வர முடியாது. ஆனால் திருமணமாகாத ஸ்திரீகள் ஊர் எல்லையை ஒருவேளை இரவு பொழுதிலே கடந்தால் அவர்களுடைய பேரிலே ஆவேசித்து இந்த பிரம்மராட்சதர்கள் உள்ளே வந்துடுவாங்க. அதனால தான் குறிப்பா சொல்லும் போதே பெண்களை தொடரும் பிரம்மராட்சதரும் என்று அறுதியிட்டு சொல்லுகிறார். மாலை வேளையிலே தனியாக இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு போகக்கூடாது, ஊர் எல்லையை கடந்து போகக்கூடாது, ஏரிக்கரை முதலிய இடங்களுக்கு போகக்கூடாதுன்னு குறிப்பாக பெண்களை சொல்லுவதற்கு இதுதான் காரணம். இந்த பிரம்மராட்சதர்களும் அடியனை கண்டால் அலறி கலங்கிட, என்னை பார்த்த மாத்திரத்திலே இந்த குரளை பேய்கள், கொள்ளிவாய்ப்பைகள், பெண்களை தொடரும் பிரம்மராட்சதர்கள், பிள்ளைகள் தின்னும் புழக்கடை முனி, பில்லி சூன்யம் இவைகள் எல்லாம் என்னை பார்த்த மாத்திரத்தில் கலங்கி ஓடும்படியாக செய். அந்த திறமை என்னிடத்தை நிலைத்திருக்கும்படியாக செய். ஏன்னா அஞ்சி இருக்கக்கூடிய அவர்கள் கண்ணிலே அடியேன் தென்பட்டால் என்னை சுற்றி இருக்கக்கூடிய உன்னுடைய திருக்கை வேல் அவர்கள் கண்ணை கூசும்படியாக செய்யும். அதனாலே என்னை எதிர்கொண்டவர்கள் வரமாட்டார்கள், அவர்கள் ஒழியும்படியாக செய்யும். இருசி காட்டேரி இத்துன்ப சேனையும். பிரம்மராட்சதர்களைப் போல இருசின்னா ரிஷின்னு சொல்லப்படுற ஒரு வகை இருஷி, யக்ஷி, யக்ஷி, காட்டேரி முதலியவைகளும் அடியேனை கண்டால் அலறி கலங்கடித்து ஓடும்படியாக செய் என்று வேண்டி கேட்டுக் கொள்ளுகிறார். எல்லிலும் இருட்டிலும் எதிர்ப்படும் அன்னரும். எல்னா பகல் பொழுது, இருட்டுனா இரவு பொழுது. அண்ணன்மார் தெய்வங்கள்னு சிலர் உண்டு. அவர்களெல்லாம் பூதப்படையோட கூட இருக்கக்கூடியவர்கள். அவர்களுக்கு கோயில்களிலே
சில ஊரில் கிராம தேவதைகளுக்கு வழிபடும் போது வெளிப்பிரகாரத்திலே இவர்களை வைத்திருப்பார்கள். கோயிலுக்குள்ள பிரதானமாக வைக்க மாட்டார்கள். அப்படி வழிபடும் தெய்வங்களுக்கு தர வேண்டிய பலியெல்லாம் கொடுத்து அவர்களை சாந்தப்படுத்தி வைத்திருப்பார்கள். அவர்களும் கூட பகல் வேளையிலேயும் இரவு வேளையிலேயும் ஒருவேளை சன்னிவேசப்பட்டு அவர்கள் எதிர்பட்டு வந்தால் அவர்களிடமும் நான் சிக்காதபடிக்கு, என்னிடத்தை வரமுடியாதபடிக்கு செய். கணம் பூசை கொள்ளும் காளியோடு அனைவரும். கணம்னா கணபூசைங்கிறது பெருத்த பூஜை, அளவில் அடங்காது செய்யக்கூடிய பூஜை. தெற்கு மாவட்டத்திலே மேற்கு மாவட்டத்திலே சில இடங்கள்ல எல்லாம் இது போன்று இருக்கக்கூடிய காளி கோவிலுக்கு ஒரு 8 வருஷத்துக்கு ஒரு வாட்டி 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி எல்லாம் தான் பூஜையே பண்ணுவாங்க. ஏன்னா அந்த அன்னை கேட்கக்கூடிய அளவிலான படையல்கள் பலியெல்லாம் வருஷா வருஷம் தரவே முடியாது. அதனால ஒரு காலத்திலே ஒரு 10 ஊர் சேர்ந்து எல்லோருமாக கணக்கு செய்து அத்தனை பேரும் அதற்கு காசு கொடுத்து பெரிய அளவிலே செய்து முடிப்பார்கள். கணபூஜை என்றதற்கு பெயர். மிகப்பெரிய அளவிலே பிரம்மாண்டமாக செய்ய வேண்டிய பூஜை பலிகள், அவற்றை ஏற்றுக்கொள்ளக்கூடிய காளி முதலிய தெய்வங்கள் எல்லாம் அனைவரும் விட்டாங்காரரும். விட்டாங்கரர் அப்படிங்கிறவர் ஒரு பூதகணம். அந்த பூதகணமும் மிகுபல பேய்களும், பலபலவாய் வெவ்வேறு நிலைகளிலே புறப்படக்கூடிய பேய்களும், தண்டியக்காரரும், பல்லக்கிலே மேலே ஏறிக்கொண்டு வரக்கூடிய பூதங்கள். அந்த காலத்திலே வாகனம்னா பல்லக்கு தான் ரொம்ப வசதியான வாகனம். பெரிய பெரிய வீடுகளில் இருக்கும், சுமந்து செல்வதற்கு ஆட்கள் இருப்பார்கள். இந்த பூதங்களுடைய கால்கள் தரையிலே பதிக்காது. அதனால என்ன பண்ணுமா, வாகனத்தின் மேலே தான் ஏறி உட்கார்ந்து கொண்டு பிரயாணம் செய்யுமா. இந்த பூதங்களாலே கால் தரையிலே பட முடியாது. அப்ப எப்படி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுன்னா வாகனங்கள் போகும்போது அதன் மேலே உட்கார்ந்துக்கிறது. அதனால தான் நாமும் இப்போவும் வாகனங்கள் வாங்கினால் அதிலே இது போன்ற ஆன்மாக்கள் ஏற முடியாதபடிக்கு மங்கள சின்னங்களை பொருத்துவது, வாகனங்களிலே எலுமிச்சை பழம் இதெல்லாம் கட்டுவது, திருஷ்டி தோஷம் கழியணும்னு வேண்டிக் கொள்வது, அவ்வப்போது அந்த வாகனத்தை சுற்றி புகையிடுவது, அதற்கு ஒரு பூஜை செய்வதுங்கிறதுலாம் இதுதான். அது உள்ள இருக்கக்கூடிய அந்த பகுதிகளாலே ஓடாத வண்டியா இந்த எலுமிச்சை பழத்தை ஓடும்னு கேட்பதற்கு இல்லை. இதை கொடுப்பது வண்டி நல்லா ஓடணுங்கிறதுக்காக இல்லை, ஓடிக்கிட்டு இருக்கிற வண்டிக்கு வெளியேறது கண்ணுக்கு தெரியாத எந்த சிரமமும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் அவற்றிற்கு தர வேண்டிய பலிகளை எல்லாம் கொடுத்து, இதனுடைய கால்கள் பதியாத போது வாகனத்தின் பேரிலே ஆவேசித்து அதன் மூலமாக சிரமங்கள் ஏற்படலாம். தண்டியக்காரரும் சண்டாளர்களும் புலைத்தன்மை உடையவர்களும் இவர்கள் அத்தனை பேரும் மேலே ஆனை அடியினில் அரும்பாவைகளும், யானை மிதித்த மண்ணிலிருந்து அதன் காலிலே ஒட்டி இருக்கக்கூடிய மண்ணிலிருந்து எடுத்து பூஜை செய்து அந்த யானை எங்கே நின்றிருக்கிறதோ அது நின்ற இடத்துக்கு கீழேயே குழி வெட்டி புதைத்து விடுவார்களாம். ஏன்னா யானை தங்கி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இருந்து ரொம்ப காலத்துக்கு அது நகர்ந்து போகாது. அது மிதித்த இடத்திலே இவர் பேரிலேன்னு ஏவப்பட்ட அந்த யந்திரத்தையோ தகட்டையோ அங்கே புதைத்து வைப்பார்களாம். யானை அடியினில் அரும்பாவைகளும், பாவைனா பொம்மை, இன்னாரை போலே ஒரு பொம்மை செய்து பிரதிமை செய்து அவரை அதில் ஆவாகனம் பண்ணி இவரை அழிக்கும்படியாக ஒரு பூதத்தினிடத்தை அதை கட்டி வைத்து விட்டால் தேடி போய் அவரை அழித்து வரும். ஆனை அடியினில் அரும்பாவைகளும், பூனை மயிரும் பிள்ளைகளுக்கும், நகமும் மயிரும் நீள்முடி மண்டையும்னு நேராக அதை வறுத்து செய்து கொண்டே போகிறார். இவர்கள் அத்தனை பேரும் என் பெயர் சொல்லவும் இடி விழுந்து ஓடிட. எப்படி கீழே சொன்னாரோ அதே போலே என்னை பார்த்த மாத்திரத்தில் அலறி ஓடணும்னாரே, அதன் படிக்கே உம்முடைய திருநாமத்தை தாங்கியவனான அடியன் திருநாமத்தை, என் பெயர்னு சொன்னா தன்னைத்தானே சொல்லிக் கொள்வதில்லை, அத்தனை பேரும் இறைவனுடைய திருநாமத்தை தாங்கி இருக்கிறோம். அந்த இறைவன் திருநாமத்தை சொன்ன மாத்திரத்தில் அவர் முருகப்பெருமானிடத்தே தன்னை ஒப்புவித்தவர். முருகனுடைய திருக்கை வேல் அவரை எல்லா காலத்திலும் காத்துக்கொண்டே இருக்கேன்னு பயந்து இடி விழுந்து பயந்தார் போல ஓடி போவாங்களாம். என் பெயர் சொல்லவும் இடி விழுந்து ஓடிட, இடி சப்தம் கேட்டார் போலே பயந்து நடுங்கி அவர்கள் ஓடும்படியாக செய்ய வேண்டும். இதெல்லாம் தான் கவச்சம் செய்யக்கூடிய வேலை. நம்மை சுற்றி கவச்சமாக கட்டினான்னா இதெல்லாம் தான் பாதுகாப்பு. அந்த கவச்சம் நமக்கு ஏற்படுத்தி தரக்கூடியது. பூனை நிறத்தை இருந்து பெறப்பட்ட ஒரு முடியை கொண்டு அதன் ரோமத்தை கொண்டு மந்திரித்து கட்டுவார்களாம். இறந்துவிட்டு போன பிள்ளைகள் குழந்தைகளினுடைய எலும்பை, ஆனால் தான் பூனை வளர்க்குற வீட்டில் பெருக்கி கொண்டே இருக்கணும். முதல்ல வளர்க்கக்கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அதையும் மீறி வளர்க்குறோம்னா பெருக்கி கொண்டே இருக்கணும். பூனை ரோமம் விழுந்த இடத்திலே ஒரு தோஷம், அதன் உடம்பிலிருந்து விழக்கூடிய முடியினாலே தோஷம் சர்வநிச்சயமாக உண்டு. அந்த தோஷத்தோடு செய்யப்படும் எந்த புண்ணிய காரியமும் கொள்ளப்படாதுன்னு தள்ளிடுறாங்க. நமக்கு ஜீவகாருண்யம் எல்லாம் ரொம்ப சர்வநிச்சயமா சொல்லியிருக்கு, அதெல்லாம் இல்லவே சொல்லலை. அதுக்காக பூனையும் நாயும் நம்ம வீட்டு படுக்கையில போட்டுக்கிட்டு படுக்கிற அளவுக்கு ஜீவகாருண்யம் சொல்லப்படலை. தயவு செய்து அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து நடந்து கொள்ள வேண்டிய ஒரு காலவசத்தில் தான் இருக்கிறோம். அந்த நிலையில் பூனையினுடைய ரோமம் ஒன்று கூட சிந்தக்கூடாதுன்னு விதி சொல்லியிருக்கு.
பூனை மயிரும் இறந்துவிட்டு போன தலைசம்பிள்ளையினுடைய எலும்பும் பிள்ளைகள் என்பும். அதனால தான் அந்த காலங்களிலே ஒருவேளை ரொம்ப பால்ய பருவத்திலே இறந்துவிட்டு போனால் வீட்டின் புழக்கடையிலேயே புதைத்துக் கொள்ளும் வழக்கங்கள்லாம் இருந்தது. ஒரு வயசு கூட நிரம்பாமல் எல்லாம் இருந்தார். ஏன்னா அந்த குழந்தை அப்படி ஒன்று புதைக்கப்பட்டால் அதனுடைய எலும்பை தட்டி எடுத்து மாந்திரீகத்திற்கு பயன்படுத்துவார்கள். அதனால் அதை வீட்டுக்கு புழக்கடையிலேயே மெதுவாக இருக்கட்டும் அங்கேயே பண்ணக்கூடிய வழக்கங்கள் உண்டு. பூனை மயிரும் பிள்ளைகள் என்பும் நகமும் மயிரும் நீள்முடி மண்டையும் பாவைகளுடனே பல கலசத்துடன் மனையிற் புதைத்த வஞ்சனை. யாரான வீடு கட்டுறாங்கன்னா அதை சுற்றி எதனாலே பாதுகாவலுக்கு ஆள் இருக்கணும், அங்கே எந்த காலத்திலும் இருட்டு வேளையில யாரும் இல்லாமல் இருந்துடக்கூடாது, அந்த இடத்திலே ஒரு திருஷ்டிக்கு பொம்மையெல்லாம் கட்டி வைத்து அந்த இடத்திலே இது மாதிரியான துர்சக்திகள் சேராமல் இருக்கணும்னு சொல்லுவதற்கு காரணம், கட்டிக்கொண்டே இருக்கும் போது அவர் பேரிலே ஏதோ ஒரு ஆசூயை, ஒரு எதிரின்னு வச்சுக்கோமே, ஒரு கலசத்திலே கீழே சொன்ன இந்த பொருட்களை எல்லாம் சேகரித்து பிள்ளைகள் என்பு நகம் மயிர் பூனை மயிர் இவற்றை எல்லாம் இட்டு அதை சுற்றி நிறைய பொம்மைகள் எல்லாம் இருக்குமா, பாவைகளுடனே பல கலசத்துடன், கலசம்னா குடம், குடத்தினுள்ளே இதையெல்லாம் வைத்து நிரப்பி அதை சுற்றி அந்த வீட்டிலே யார் யார் உண்டோ அவர்களைப் போல பொம்மைகள் செய்து வைத்து கட்டி வீட்டுக்கு கடகால் போட்டு இருக்கும்போது கீழே வந்து புதைச்சு வச்சுட்டு போயிடுவான். என்ன ஆச்சுன்னு நமக்கு தெரியாது. வீட்டை கட்டி முடிச்சிருப்போம். கிரகப்பிரவேசம் பண்ண காலத்திலேருந்து சிரமங்களாக இருந்து கொண்டிருக்கும். என்ன நடந்ததுன்னே நமக்கு தெரியாமல் இருக்கும். ஒருவேளை அந்த வீட்டிலே தெய்வ சக்தி கொஞ்சம் இருந்து அந்த நேரத்திற்கு இதை கண்டுபிடிக்கக்கூடிய யாரோ ஒருவரை அழைத்து வந்து அவர் சொல்லி அந்த இடத்திலேருந்து அதை எடுத்து நீங்கினால் ஒழிய இதை எதிர்த்து கொண்டு செய்வதற்கு முடியாமல் போய்விடும். அதனால்தான் பாவைகளுடனே பல கலசத்துடன் மனையில் புதைத்த வஞ்சனை, எதிரிகளுடைய அந்த வஞ்சனை. இது பல தலைமுறைகளுக்கு தெரியாமல் பெரிய பெரிய குடும்பங்கள் எல்லாம் விழுந்துவிட்டு போனதே உண்டு. அதனால தான் புதுசாக வீடு கட்டுறதுன்னா பாதுகாவலுக்கு ஆள் போட்டு வைத்து சம்பந்தம் இல்லாதவர்கள் இரவு வேளையிலே வராமல் பார்த்து கொண்டு முள்வேலி இட்டு அங்கே கதவு வைத்து பூட்டி ஜாக்கிரதையா வச்சுப்பாங்க. அந்த நேரத்திலே இது போன்ற செயல்களிலே யாரான ஈடுபட்டால் பாவைகளுடனே பலகலசத்துடன் மனையிற் புதைத்த வஞ்சனை. அடுத்து ஒன்று சொல்ற, ஒட்டிய செருக்கும் ஒட்டிய பாவையும். அது டா, ரெண்டாவது டா, ஒட்டிய செருக்கும் ஒட்டிய பாவையும் சொல்லப்படுது. ஒட்டியங்கிறது ஒட்டர தேசத்தை குறிப்பது. இன்னும் தெளிவாக சொல்லணும்னா இன்றைய ஒடிசா பகுதி, அன்றைய ஒட்டர தேசம்ங்கிறது இன்றைக்கு தெலுங்கானாலேருந்து ஆரம்பித்து ஒட்டர தேசங்கிற ஒரிசா முழுவதையும் மேலே மேற்கு வங்காளம் பீகார் பகுதிகள் வரையிலும் சேர்த்து இருந்த பழைய ராஜாங்கம் அது ஒட்டர தேசம்னு பேர். அந்த பகுதிகளிலே அன்னை காளியினுடைய வழிபாடு ரொம்ப அதீதமாக இருந்தது. காளியை நல்ல எண்ணத்தோடு வழிபட்டால் பெற்ற குழந்தை போலே வந்திருந்து நம்மை பார்த்து கொள்வாள். அந்த காளிக்கே அவளுக்கு கீழே இருக்கக்கூடிய தேவதைகளுக்கு பலி முதலியவற்றை கொடுத்து இவர்கள் இது போன்ற செயல்களிலே ஈடுபட்டார்கள். இந்த ஒற்ற தேசத்திலிருந்து வந்த மாந்திரீகர்கள் உலகமெல்லாம் பிரசித்தமடைந்திருந்தார்கள். இவர்கள் ரொம்பவே பலம் பொருந்தி இருந்து இது போல பல்வேறு செயல்களில் ஈடுபட்டதால் தான் ஆங்கிலேயர்கள் ஆட்சி காலத்தில் தகீஸ் அப்படின்னு இவர்களுக்கு பெயர் வைத்து அந்த பிரதேசத்திலே அலைந்து திரிந்த இது போன்ற மாந்திரீகர்களை தேடி தேடி அவர்களுக்கு தண்டனை கொடுத்தார்கள். அப்படி அவர்கள் பல பகுதிகளிலேயும் பிரிந்து வாழ்ந்து வந்தார்கள். அந்த காலத்திலே இவர்கள் தமிழகத்திலும் இருந்திருக்கணும். அதனால தான் ஒட்டர தேசத்திலிருந்து வந்தவர்கள் அவர்கள் பலத்தினாலோ ஒட்டர செருக்கும் ஒட்டிய செருக்கும் ஒட்டிய பாவையும், அந்த ஒட்டரர்கள் செய்து வைத்த மந்திரிக்கப்பட்ட பொம்மைகள், பாவைனா பொம்மை, இவற்றையெல்லாம் வைத்தும் கூட காசும் பணமும் காவுடன் சோறும் ஓதும் அஞ்சனமும், மந்திரிக்கப்பட்ட செப்பு தகடுகள், சாப்பிட்டு முடித்த ஒரு பிடி அரிசி சாதம், இவற்றையெல்லாமும் வைத்து ஓதும் அஞ்சனம், அஞ்சனம்னா மை, உருவேற்றப்பட்ட அஞ்சனம் மை, அதுவும் கூட ஒரு வழி போக்கும் அடியனை கண்டால் அலைந்து குலைந்திட. ஒரு வழி போக்குங்கிற சில பூதங்களை ஏவி விட்டால் நம்மை எந்த விதமான எல்லையும் இல்லாமல் முடிவில்லாமல் நடக்க செஞ்சுவிடும். எங்கேயோ போகணும்னு புறப்படுவோம், கால்கள் அந்த திசை நோக்கி நடக்காதபடிக்கு மனசு சஞ்சலப்பட்டு குழம்பி போய் வேறொரு பகுதிக்கு போய்கிட்டு இருப்போம். அவர்கள் சொன்ன திசை நோக்கி நம்மை நடக்க வைக்கும்படியாக செய்யக்கூடியதெல்லாம் இந்த இடத்திலே பலமாக இருந்திருக்கிறது. மந்திரத்திற்கு அது போன்ற தகுதிகள் இருக்கவும் செய்திருக்கின்றன. சரியான முறையிலே பயன்படுத்தியவர்களுக்கு அதெல்லாம் நல்லதையும் செய்திருக்கிறது. பல நேரங்களில் இப்படி ஆகியிருக்கிறது. ஒரு வழி போக்கும் அடியனை கண்டால் அலைந்து குலைந்திட, அவர்களெல்லாம் பயந்து போய் விழுந்துபட்டு ஓடும்படியாக செய். அடியனுடைய பெயரை சொன்ன மாத்திரத்தில் கேட்ட மாத்திரத்தில் இப்படி செல்லும்படியாக செய். மாற்றான் வஞ்சகர் வந்து வணங்கிட. எதிராளியாக இருந்தவர்கள், என் பேரிலே எதிர்ப்பு கொண்டவர்கள் எல்லாம் மனம் திருந்தி போய் வந்து என்னிடத்தே சகஜமாக பழகும்படியாய், மீண்டும் அவர்கள் எல்லாம் நல்ல எண்ணத்தோடு நண்பர்களாகும்படியாய் செய்து வந்து வணங்கிட. கால தூதாள் என்னை கண்டால் கலங்கிட. அருணகிரிநாதர் திரும்ப திரும்ப வைத்த ஒரே வேண்டுதல், அதிகப்படியாக வைத்த வேண்டுதல் திருப்புகழ்ல இதுதான்.
மரணம் அத்தனை பேருக்கும் சர்வ நிச்சயமாக ஏற்படக்கூடியது. அதில் மாற்று கருத்து இல்லை. பிறந்தால் இறந்து தான் ஆகணும், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் முருகா முருகா உன்னுடைய நாமத்தை நான் சொல்லிக்கொண்டே இருந்தேனே, எனக்கு என்ன அப்போ அதில் ஒரு சௌகரியம்னு கேட்டால் வேறொன்றும் இல்லை. முருகன் திருநாமத்தை சொல்லிக்கொண்டே இருந்தால் பற்று குறைந்துவிடும், ஆசாபாசங்கள் குறைந்துவிடும். வந்தோம், இவற்றை எல்லாம் செய்தோம், ஒரு காலத்திலே நாம் சேர்த்தவை எல்லாம் நம்மை விட்டு நீங்கத்தான் செய்யும். உயிர் கொடுத்த தாய் தந்தையரை வழி அனுப்பி வைத்து விட்டோம். உடன் வந்த கணவனோ மனைவியோ சில காலம்தான், பெற்ற பிள்ளைகளும் சில காலம்தான். ஆசை எப்போல்லாம் இருந்ததோ அதுவரையில் இருந்து எப்போ அதிலிருந்து நாம் விலக தொடங்கணுமோ விலகும்படியாக செய்யும் திறமை இறை பக்திக்கு உண்டு. பற்று பற்று பற்றுன்னு இருந்து கடைசியில வலியிலே போய் நம்மை விட்டு விடாமல், பெற்ற பிள்ளைகள் எல்லாம் தூரதேசத்துல இருக்காங்க, விழும்போது தொண்டை விக்கி அழும்போது ஒரு சொட்டு பால் விடுறதுக்கும் தண்ணி கொடுப்பதற்கும் பிள்ளை இல்லையேங்கிற ஏக்கம் இல்லாதபடிக்கு அவன் அங்கே நல்லா இருக்கான், என்ன நிச்சயம் நினைச்சுப்பாங்கிற அந்த பற்றற்ற நிலையை அது ஏற்படுத்தி கொடுக்கும். விடும்போது எதுக்கு சோகமா போவானே, மனசு அந்த படிக்கு பக்குவப்படுத்தி விட்டுவிடும். அவனுக்கு என்ன காரியமோ பாவம், அவனுக்கு அடுத்தடுத்து என்ன வேலைகள் இருக்கோ, அவனுக்கு பிள்ளை இருக்கு, அவனுக்கு மனைவி இருக்கு, அவன் பார்த்து கொள்ளட்டும், அவனை நான் இந்த நேரத்திலே வாழ்த்திட்டு தான் போவேன்னு மனசு கொஞ்சம் விசாலம் அடைய தொடங்கும். அந்த இடத்திலே முருகா இப்ப யாருமே எனக்கு இல்லையே, யார் வருவான்னு கேட்டா இன்னும் பயம். கால தூதர்கள் வந்து விட்டார். நம் மரணம்னு விழும்போது அவர்கள் தானே வருவார்கள். பாசக்கயிற்றை எடுத்துக்கொண்டு கண்ணை உருட்ட விழித்துக் கொண்டு கொம்பும் கொவ்வாயுமாய் அவர்கள் புறப்பட்டு வந்து பயமுறுத்தி என்னிடத்தை ஹூங்காரம் பண்ணி என்னை சுற்றி சுற்றி வந்து இப்படியெல்லாம் நடுங்க செய்து எல்லாம் முடிந்து போய் ஒடுங்கி கிடக்கும் நேரத்தில் இந்த பயமும் என்னை பிடிக்க வேண்டுமா? பிராமி பட்டர் கேட்பார், நகையும் திறத்த, என் பிணியும் துரத்த, மிடியும் துரத்த, வேதனைகளும் துரத்த, ஒவ்வொன்றா சொல்லிட்டே வருவார். கடைசியை சொல்லுவார், நாவரண்டு கால் தளர்ந்து இழைத்து விழுந்திடும் என்னை நமனும் துரத்துவானோன்னு கேட்பார். நமனும் துரத்துவானோ, ஆயுசு முழுக்க ஏதோ ஒன்று என்ன துரத்திக்கிட்டே இருந்ததுமா, இழைத்து போய் இப்ப விழுந்து விட்டேன், நாவரண்டு கால் தளர்ந்து விழுந்திடும் என்னை இப்ப யார் துரத்துறான்னு பார்த்தா யமன் துரத்திக்கிட்டு வரானே, அம்மா இந்த நிலையில என்ன விட்டுடாது, அப்போது வந்தும் அருட்போது தந்தருள் ஆதி கடவுரின் வாழ்வே அமுதீஸ்வர் உருவாக அகலாத சுகபானின்னு வேண்டியிருப்பார். அந்த நிலையில நீ வந்து உன்னுடைய சிரித்த முகத்தோடு அந்த சந்திரபிம்ப வதனத்தோடு என்னை பார்த்து நான் இருக்கே கவலைப்படாதேன்னு ஒரு வார்த்தை சொல்லணும். இதுதான் என் வேண்டுதல். அருணகிரி பெருமானும் அதைத்தான் கேட்டார். கால தூதர்கள் வர்றதுக்கு முன்னாடி நீ வந்து என்ன கூட்டிட்டு போ முருகா, என் உயிரை உனதாக்கி விட்டேனே, விழறத பத்தி கவலையே இல்லை, அவர்களுக்கு முன்பாக நீ முந்திக் கொண்டு வந்து அடியேனை தூக்கிச் செல்லும் பணியை நீ செய்ய வேண்டும். காலன் எனை அணுகாமல் உனதிரு காலில் வழிபட அருள்வாயே. திருப்புகழ்ல கேட்கிற காலன் எனை அணுகாமல் அப்படின்னா மரணத்தை வென்று விட்டது. இதுதான் மரணத்தை வெல்வதுன்னா எல்லாருக்கும் சிரஞ்சீவித்துவம் கிடையாது. அது மொத்த ஜனத்தொகையில 7 பேருக்கு 8 பேருக்கு தான் கொடுத்துருக்க. இத்தனை யுகத்திலே அவ்வளவு பேருக்கு தான் கிடைச்சிருக்கு, எல்லாருக்கும் கிடையாது. அப்ப என்ன பண்ணலாம்னா மரண பயமற்று போய்விடும். மரணத்தை எதிர்பார்த்திருக்கக்கூடிய ஒரு ஸ்திரத்தன்மை வரும். அதற்கு அதீதமா உபனிஷத்தெல்லாம் வாசித்து இந்த பற்றற்ற நிலைக்கு சுப்பிரமணிய பாரதியார் போல மாறினால் காலாயன் அருகே வாடான்னு கூப்பிடுவர். உன்னை சிறு புல்லென மதிப்பேன், எட்டி மிதிப்பேன்கிறார் அவர். இது மார்க்கண்டேயருக்கு இருந்ததான்னு அவர் கூட இது இல்லை. ஆனா உபனிஷத்துகள்ல நிறைய வாசித்து வாசித்து பக்குவப்பட்டு போன சுப்பிரமணிய பாரதியாருக்கு அந்த தைரியம் இருந்தது. நம்முடைய சம்பிரதாயத்திலே பெரியவர்கள் அத்தனை பேரும் செய்ய வேண்டிய கர்மாவெல்லாம் செய்து முடித்து அத்தனையும் பார்த்தாச்சுப்பா, முடிஞ்சுது, எதிர்பார்த்து காத்திருக்கிறேன், வந்தான்னா வந்துட்டியா உனக்கு தான் காத்துக்கிட்டு இருந்தேன்னு சொல்ற தைரியத்தோடு இருந்தார்கள். ஆனால் அதை வென்றவர்கள் தான் உள்ளபடியே மரணத்தை வென்றவர்கள். மரணத்தை வெல்வதுன்னா மரண பயத்தை வெல்வது. அதுக்கு பத்தி பயம் இல்லை, என்னைக்கானாலும் வரப்போறது தானே, பக்கத்து வீட்டுல எதிர்த்து வீட்டுல எல்லாத்தையும் பார்த்துட்டோமே, இன்னைக்கு நமக்கு இந்த எண்ணத்தோடு இருந்தார்கள். இதைத்தான் இங்கே இவரும் கேட்கிறார். காலன் எனை அணுகாமல் உனதிரு காலில் வழிபட அருள்வாயே. வா நேரமாச்சு, நம்ம பாசக்கயிறை வீசி என்னை கட்டிப்படாமல் முருகா அந்த நேரத்திலேயும் முருகா உன் திருநாமத்தை சொல்லிக்கொண்டு உன்னை வணங்கியபடியே உன்னால் அழைத்துக் கொண்டு நான் மேலே சென்றதாக இருக்கட்டும். கால தூதர்களிடத்தை அந்த பணியை கொடுக்காதே. அதைத்தான் சொல்றார், கால தூதாள் எனை கண்டால் கலங்கிட. ஐயோ, இவர் வீட்டு விலாசத்தையா இன்னைக்கு எழுதி குடிச்சிங்க, சரியா போச்சு, இவரை போய் பிடிச்சிட்டு வரதுக்கு நாங்களா? யாரை அடிபடுறது? அவர் தினம் கத்த சட்டி கவச்சம் சொல்றவராச்சே, அவர் வீட்டு வாசலை நெருங்க முடியுமா நாங்க? சாமி தெரியாம இவர் வீட்டுக்கு இன்னைக்கு சோழி போட்டு அனுப்பிட்டீங்க, நான் மாட்டேன்பானா கால தூதர்கள். கால தூதாள் எனை கண்டால் கலங்கிட, அஞ்சி நடுங்கிட, அரண்டு புரண்டிட, வாய்விட்டலறி மதிகெட்டு ஓட. கால தூதர்கள் இப்படி எல்லாம் பண்ணினாங்களாம். இவர் வீட்டு விலாசத்தை எழுதி கொடுத்துட்டீங்களே, அங்க நெருங்கி போக முடியுமா நாம? அஞ்சி நடுங்கினார்களாம், அரண்டு புரண்டு அழுதார்களாம். நான் மாட்டவே மாட்டேன், என்ன பண்ணாலும் நான் போக மாட்டேன், நீங்க போய் வேணா கூட்டிட்டு வாங்கன்னு யமனிடத்தை கொடுத்து விட்டு ஓடுவார்களாம் கால தூதர்கள். அப்படி யமகிங்கரர்கள் பயம் கொள்ளும்படியாக செய்யுமாம் இந்த கவச்சம். வாய்விட்டலரை மதிகெட்டோட படியினில் முட்ட பாசக்கயிற்றால் கட்டுடன் அங்கம் கதறிட.
அப்படி யமன் நீ போயிட்டு தான் வரணும்னு அடிச்சு அனுப்பி வச்சுட்டானோ. புறட்டு வந்துட்டாங்க. வீட்டு வாசல்ல தான் மேலே திருநாமம் போட்டிருக்கு, இல்லை சிவச்சின்னங்கள் குறித்திருக்கு, நந்தியம்பெருமானுடைய திருவுருவ படம் இருக்கு, சுவாமி படம் இருக்கு. உள்ள நுழைய முடியுமான்னு பார்த்தானாம். படியினிலே முட்டி விழுந்தானாம். வீட்டு படியை மிதிச்சு உள்ள வர முடியல. படியினில் முட்டி விழுந்தான். விழுந்த போது கையில வச்சிருந்த பாசக்கயிறு அவனை கட்டி விட்டதாம். அவனை கட்டியதான் பாசக்கயிறு. ஒரு சிவனடியார் இல்லத்திற்கு வந்து அவரை தூக்கி கொண்டு போறது உனக்கு என்ன தைரியம்? உன்னை கட்டுறேன் பாருன்னு அந்த பாசக்கயிறு யமதூதர்களை கட்டி வீசி எடித்ததாம். படியினில் முட்ட பாசக்கயிற்றால் கட்டுடன் அங்கம் கதறிட கட்டு. அவர்களை போட்டு கட்டி உருட்டி கால்கை முறிய கட்டு கட்டுன்னு அவர்களை கட்டி காலதூதர்களை ஹிம்சித்து முடித்ததாம். அவர்கள் பயந்து பயந்து விழுந்து ஓடும்படியாக செய்ததாம். கட்டி உருட்டி கால்கை முறிய அப்படி அடிச்சு பிடிச்சவர்கள் விட்டா போதும்னு புறப்பட்டு ஓடினார்கள். இது எது செய்ததுன்னா, நாள்தோறும் தவறாமல் சஷ்டி கவசம் பாராயணம் பண்ணினேனே, விழுந்து மடிந்து பட்டு போகும் காலத்தில் என்னை தூக்கி கொண்டு போகலாம்னு கால தூதர்கள் வந்தால் யமகிங்கரர்கள் படுற பாடு இது முழுக்க. அங்கேருந்து ஆரம்பித்து கால தூதாள் என்னை கண்டால் கலங்கிடங்கிறதுலேருந்து ஆரம்பித்து மொழிகள் விதங்கிட செக்கு செக்கு செதில் செதிலாகங்கிற வரி வரையிலும் கால தூதர்கள் பட்ட பாட்டை சொல்ற. வீட்டு வாசல் படியை தொட்டு அவர்கள் உள்ளே வர முடியாது. ஒரு காலத்திலும் அவர்கள் வர முடியாது. இப்படி போட்டு அடித்தான். இந்த வேல் தான் சொக்கு சொக்கு சூர் பகை சொக்கு குத்து குத்து கூர்வடிவே. அன்றைக்கு அசுரர்களை அழகான இந்த வேலானது பகை வென்றது. யார் பகையே? சூரர் பகையே. சொக்குன்னா அழகுன்னு அர்த்தம். சொக்கலிங்கம்னு சொன்னா சுந்தரேஸ்வரர் சுவாமிக்கு சொக்கலிங்கம்னு தானே பேர் இருக்கிறோம். சொக்குனாலே அழகு. சொக்கநாதர். சொக்குன்னா அழகு. சொக்கு சொக்குன்னா அந்த வேலினுடைய வீரிய தன்மை. அழகான வேல் அழகான வேல்னு கொண்டாடுற. சூரர்களிடத்தே இருந்த பகையை பொடி பொடி ஆக்கிய வேல். அந்த வேலை கொண்டு குத்து குத்து கூர்வடி வேலா பற்று பற்று பகலவன் தனலெறி. சூரியனிடத்தே இருக்கக்கூடிய அந்த உஷ்ணம், பகலவன்னா சூரியன், பகலவன் தனல் என்பது சூரியனிடத்தே இருந்து புறப்படக்கூடிய உஷ்ணம். அது எரிந்து போகும்படியாய் செய்யும். பகலவன் தனல் எரி. பகலவனுடைய தனல் சூரிய வெப்பமே அது எரிந்து போகும்படியாய் செய்யுமாம் முருகன் திருக்கை வேல். அத்தனை பெரிய காரியத்தை சூரியனுடைய வெப்பத்தை எரியும்படியாய் செய்யும். தனலெறி தனலெறி நெருப்பாக அது எழுந்தருளி, கீழே சொன்னேனே பில்லி சூன்யம்னு ஆரம்பித்து அத்தனை பகைகளையும் அத்தனை வஞ்சனைகளையும் ஒன்றுமில்லாமல் எரித்து சாம்பலாக்கி செய்யும். சூரிய வெப்பத்தை விடவும் வெப்பமாய் வரும். விடுவிடு வேலை வெருண்டது ஓட, புலியும் நரியும் புன்னரி நாயும் எலியும் கரடியும் இனி தொடர்ந்து ஓட. இதுவரையில் வஞ்சனையினாலே செய்யக்கூடிய மாந்திரீக முதலியவற்றை சொல்லி அந்த திருக்கை வேல் போய் அவற்றையெல்லாம் மொழிகள் பிதுங்கிட கட்டி உருட்டி அப்படின்லாம் பாடி முடித்த. அடுத்தது மிருகங்கள் பறவைகள் விஷ ஜந்துக்களாலே வரக்கூடிய ஆபத்தை எடுத்துக்கொள்ளுகிறது. அங்கிருந்து வரக்கூடியதுதான் ஆபத்து. புலியும் நரியும் புன்னரி நாயும். புன்னரி நாய்ங்கிறது புனுகு நாய், புனுகு பூனையும். அது ரொம்ப ஆபத்தான ஒன்று. அது வந்து அடிக்கும். சின்ன அளவிலே இருக்கக்கூடிய நரி அது. அந்த காலத்திலே கிராமங்களில் இதெல்லாம் காட்டு பிரதேசத்திலே தப்பிச்சு வந்துடலாம், நமக்கு தெரியாது. எலியும் கரடியும் இனி தொடர்ந்து ஓட. விஷத்தை பாய்க்கக்கூடிய எலி. அது கடித்தவற்றை தெரியாமல் சாப்பிட்டாலும் விஷம், அதுவே கடித்தாலும் விஷம். ஏதோ சின்னதா இருக்கு சுலபமாக பிடிச்சுடுறோம்னு நினைக்கிறோம். ஆனால் அது பெரிய அளவிலே விஷத்தை பரப்பக்கூடிய தன்மை எலிக்கு உண்டு. எலியும் நரியும் கரடியும் இனி தொடர்ந்து ஓட. தேள், பாம்பு, செய்யான், பூரான் ஒவ்வொன்றாக சொல்லிக்கொண்டே வருகிறார். செய்யான்கிறது நல்ல சிவப்பேறி போன பெரிய பூரான்கள். அது இன்னுமே வலி கொடுக்கும், இன்னும் சீக்கிரமாகவே விஷத்தை பரப்பிவிடும். அவைகளும் ஒழியும்படியாய் எத்தனை எத்தனை விஷ ஜந்துக்கள் உண்டோ அது எல்லாம் கடித்த மாத்திரத்தில் விஷம் இறங்கும்படியாக செய்யணும். கடிவிட விஷங்கள் கடித்து உயரங்கம், ஏறிய விஷங்கள் எளிதுடன் இறங்க. பாம்பு, தேள் இவைகள் எல்லாம் கடித்தால் கடித்த இடத்திலிருந்து அந்த விஷம் ரத்தத்திலே பிரயாணம் பண்ணும். ரத்தத்திலே கலந்து ரத்தத்தோடு சேர்ந்து சுத்த ஆரம்பிக்கும். சுத்தி சுத்தி உடம்பு முழுக்க அந்த ரத்தத்தினால் பாய்ந்து கடித்த இடத்துக்கிட்ட மறுபடியும் வந்துடும். இப்படி வர்றது ஒரு சுத்து. இந்த ஒரு சுத்துக்கு ஆகக்கூடிய சில மணி நிமிஷத்துக்குள்ள அதை கண்டுபிடிச்சு கட்டிட்டால் விஷம் பரவாமல் தடுக்கலாம். இந்த மாதிரி கடித்த சில பாம்புகள், ரொம்ப வீரியமான பாம்போ பூரானோ கடித்தால் 7 சுத்து சுத்துற மட்டும் உயிரை காப்பாற்றுறதுக்கு வழி இருக்கு. 7வது சுற்றும் ரத்தம் இப்படி போய் விஷத்தன்மை கலந்து உடம்பெல்லாம் ஏறிவிட்டால் அதுக்கு மேல காப்பாற்றவே முடியாது. அதுக்கு மேல காப்பாற்ற முடியாது. சில நேரங்களில் அதனுடைய வீரியத்தை பொறுத்து
9, 10 சுத்து வரை போகும். எத்தனை சுத்துங்கிறத கணக்கு வச்சுதான் எது கடிச்சதுன்னு பார்த்தோம் அவன் வியாதிக்கு மருந்து தருவான். பல நேரங்களில் எது கடிச்சதுன்னு நமக்கு தெரியாது. அப்போ அவன் என்ன பண்ணுவான், வைத்தியனுக்கு அது கடித்த இடத்திலே இட்டு சென்ற அந்த குறியை வைத்து கடித்தது என்ன மாதிரியான பாம்பு, என்ன வகையான தேள், என்ன ஜாதி பூரான்னு அவன் கண்டுபிடிச்சிடுவான். அதை வைத்துத்தான் அடுத்த கேள்வி எவ்வளவு நேரம் ஆச்சுன்னு கேட்பான். கடித்தது எது, எவ்வளவு நேரங்கிறத வைத்துத்தான் மருத்துவமே பார்க்கப்பட்டிருக்கு. அந்தபடிக்கு இங்கேயும் ஒவ்வொன்றையும் சொல்லி ஏறிய விஷம் எளிதுடன் இறங்கும்படியாக செய்ய வேண்டும். பல நேரங்களில் மருந்து இதற்கு எடுத்துக்கிறோம், மருந்து மட்டும் போதாதா, இதுவும் தேவையானா அந்த நேரத்திற்கு மருந்து தருவதற்கு ஒரு வைத்தியர், அவர் ஆலோசனை பண்ணி கொடுத்த மருந்து, அந்த மருந்து கிடைக்கணும், அந்த மருந்து நம்ம உடம்புக்கு பொருந்தி வரும். இது எல்லாம் ஒன்றுபட்டு வரணும்னா அந்த இடத்துல இறைவனுடைய திருவருள் வேணும். ரொம்ப பேர் என்ன நினைக்கிறாங்க, வைத்தியர்கிட்ட போனோம், மருத்துவர்கிட்ட போனோம், அவர் தான் சரி பண்ணினார், முடிஞ்சு விட்டேன்னா அதே வைத்தியர்கிட்ட அதே நோயோட அதே அவசரத்தில் வேற ஒருத்தர் போயிருப்பார். அன்னைக்கு அந்த மருந்து இல்லாமல் போய் இவருக்கு பிரச்சனை பெருசா இருக்கலாம், இல்ல இவருக்கு சரி பண்ண மருந்து இன்னொருத்தருக்கு சரியாகாமலும் போகலாம். அத்தனையும் பொருந்துபட்டு வந்து நமக்கு அந்த நோய் தீரணும்னா அங்க இறையருள் தேவை. அதனால தான் மருந்து தான் இருக்கே, சுவாமி எதுக்கு வேண்டிக்கணும்னா அந்த மருந்து எனக்கு பயன்படணுங்கிற எண்ணத்துல தான் மருந்தை போட்டுக்கிட்ட கையோட திருநீர் இட்டுக்கிறோம். மருந்தை போட்டுக்கிட்ட கையோட திருநீர், இன்னும் சிலர் திருநீர் இட்டுட்டு அதுக்கப்புறம் தான் மருந்தே. இது எப்போ பயன்படும்னா திருவருள் இருந்தால் அந்த மருந்து நமக்கு கிடைத்து அது சரியா பயன்படலாம். மருத்துவர்கள் ஜோதிடர்களுக்கெல்லாம் சொல்ற லட்சணம், அன்னி நேரத்தில் நமக்கும் அவர்களுக்குமான சம்பந்தம் கிரகச்சாரத்தினால எப்படி இருக்கோ அதை பொருத்தித்தான் அமையும். நல்ல கை தேர்ந்த ஒரு ஜோசியர் இருப்பார், பார்த்தபடிக்கு எல்லாத்தையும் சொல்லிடுவார். ஆனா அந்த துல்லியமா பேசிக்கிட்டே வர்றவர் வினைப்பயனாலே சொல்ல வேண்டிய ஒரு விஷயத்தை சொல்லிட்டோம்னு நினைச்சு மறந்துடுவார். இல்லை இவருக்கு இல்லை வேற ஒருத்தருக்கு பார்த்த விஷயத்தை நமக்குன்னு மறந்து சொல்லக்கூடும். மருத்துவத்திலும் இது போலே தான். இந்த மாதிரி இருக்கக்கூடிய சில விஷயங்கள் தெய்வீக தன்மையோடு ஏன் பொருத்தி பார்க்கிறோம்னா, ஜோதிடர்கள் மருத்துவர்களெல்லாம் ஏன் பொருத்தி பார்க்கிறோம்னா அந்த நேரத்திலே அவர்கள் செய்யக்கூடிய செயலும் சொல்லக்கூடிய சொல்லும் இறைவன் அருளோடு கலந்து வந்தால்தான் நமக்கு பயன்பட்டதாக அது அமையும். அப்படி ஒரு காரியம் இருக்கு. அந்த அளவில் இவைகளெல்லாம் ஒவ்வொன்றாக நீங்கட்டும். அடுத்தது உடம்பிலே ஏற்படக்கூடிய நோய் வகைகள், வெப்ப மாற்றத்தினாலே அல்லது உணவு பழக்கத்தாலே இதுபோல ஏற்படக்கூடிய நோய்கள், சூலை, ஷயம், குஷ்ட நோய், சிரங்கு, குடைச்சல், மலக்குடைச்சல், சிலந்தி. அது குடைச்சல் சிலந்திங்கிறது உள்ளே இருக்கக்கூடிய குடல் பாகம் ஒன்றோடு ஒன்று சிக்கிக்கொள்ளும். குடைச்சல் சிலந்தின்னா சிலந்தி போலே அது உள்ளே போய் பின்னிக்கொள்ளும் உள்ளே இருக்கக்கூடிய குடல். அதெல்லாம் நீக்கிறதுங்கிறது ஆகவே ஆகாது. பல நேரங்களில் சின்ன குழந்தைக்காக குடல் இறக்கம்லாம் சொல்லுவாங்க, இப்போ தலைகீழ போட்டு ஆட்டுவாங்க, அந்த மாதிரி பழக்கம் எல்லாம் உண்டு. சில நேரங்களில் பெரியவர்களுக்கே இது ஆகக்கூடியது, சிக்கிக்கொள்ளுமாம் குடல். அதுக்கெல்லாம் மருத்துவமே அந்த காலத்தில் கிடையாது. அதனால் அதையெல்லாம் பெரிய சிரமமான நோயின்னு சொல்லி அதெல்லாம் ஏற்படுத்தி வைக்கிற சிலந்தி வலை போலே குடல் சிக்கிக்கொள்ளக்கூடியதான நோய் குடைச்சல் சிலந்தி. குடல் இப்பிருதி, பக்க பிளவை. பிளவை நோய்ங்கிறது முதுகு தண்டிலே ஒரு நீளமான புண்ணு போலே வந்துடும். நிற்க முடியாது, உட்கார முடியாது, படுக்கவும் முடியாது, தலை குப்புற கிடந்தபடியே இருக்கலாம். அந்த புண்ணு ரணப்பட்டு போய் ஆறாமல் இருக்கும். ராஜபிளவைன்னு அதுக்கு பேர் வைக்கிறாங்க வைத்தியத்தில். பிளவை நோயிலே ராஜபிளவைன்னு அதற்கு பேராம். முதுகுத்தண்டை ஒட்டி ஏற்பட்ட புண் அது அப்படியே வளர்ந்து கொண்டே போய் குனிய முடியாமல், நிற்க முடியாமல், உட்கார முடியாமல், ஏதொன்னும் பண்ண முடியாதபடிக்கு அது செய்துவிடும். அந்த பிளவை நோய். பிளவை, படர் தொடை வாழை, கடுவன் படுவன், கைத்தாட் சிலந்தி, பற்குத்தரணை. சிலந்தி நோய், சிலந்தி நோய் சிலந்தி கடிப்பது மட்டுமில்லை, நரம்புகள் சிக்கிக்கொள்வது, நரம்பு முட்டுப்பட்டு நிற்பது. குடல் சிலந்திங்கிறது குடல் உள்ளே இருக்கக்கூடிய சிறுகுடல் பெருகுடல் கலங்கி போய் சிலந்தி வலை போலே சிக்கிக்கொள்வது. இது போலே கண்ணுக்கு தெரியாததாய் உள்ளே ஏற்படக்கூடிய நோய்கள். இதில் பல நோய்களுக்கும் இன்னைக்குமே வைத்தியம் ரொம்ப கஷ்டமானது தான். வைத்தியம் இருக்கலாம், ஆனால் அது பலிக்கிறது ரொம்ப கஷ்டமானது தான். அந்த நேரத்தில் அதற்கான வசதி இருக்கணும், அதற்கான வைத்தியர் இருக்கணும், அதற்கான இடங்கள் இதெல்லாம் சேர்ந்து அமையணுமே. அந்த இடத்துல தான் நாம் இறைவனுக்கு என்று விட்டு விடுகிறோம். இவைகளெல்லாம் எல்லா பிணியும் எந்தனை கண்டால் நில்லாது ஓட நீ எனக்கு அருள்வாய். என்னை பார்த்த மாத்திரத்தில் வந்து பிடிக்கணும்னு நினைக்கக்கூடிய நோய்கள் எல்லாம். சிலந்தி நோய்களே, சிலந்தி கடியிலே பல வகைகளை சொல்ற. கடுவன் படுவன்கிற கடுவன் சிலந்தி, படுவன் சிலந்தி, இதெல்லாம் சிலந்தியிலே ஒரு வகை. அதெல்லாம் கூட அடிக்கலாம், கையை மட்டும் கடிக்க. இப்படி ஒவ்வொன்றாக இருக்கக்கூடிய நோய்கள் எல்லாம் என்னை பார்த்த மாத்திரத்தில், இதில் ரொம்ப சின்னதாக சொல்லக்கூடியதுக்கெல்லாம் போறார், பரு வரைக்கும் போறார். முகம் முதலியவற்றிலே ஏற்படக்கூடிய பருக்கள் அது முகம் வரைக்கும் வந்துருத்துன்னா
அதெல்லாம் பெரிய சிரமங்கள் அந்த காலத்தில். இவைகளும் நீங்கும்படியாய் கண்ணுக்கு தெரியாமல் உள்ளே ஏற்படுற நோய் அது ரொம்ப கஷ்டம். வெளிப்புறத்திலே படிச்சுன்னு தெரிஞ்சிட்டாலும் மற்றவர்கள் நம்மை விரும்ப மாட்டார்கள், தள்ளி இருக்கும்படியாக வைப்பார்கள். அந்த காலத்தில் இந்த நோய்களுக்கு மருந்து கிடையாது, ஒட்டலாம், அதனால் தள்ளி இருக்கணும், தனிமைப்படுத்தி விடுவார்கள். இது போன்ற சிரமங்களும் ஏற்படலாம். பற்குத்து அரணை, பல் குத்து, பல்லிலே ஒரு சீழ் கட்டி அங்கே ஒரு அரண் ஏற்பட்டு விட்டால் முடிஞ்சது கதை. எதையும் சாப்பிட முடியாது, பேச முடியாது, தூங்கினால் தூக்கம் கூட வராது. ஒன்னொன்னா யோசிக்க ஆரம்பித்தோம்னா கை விரல் நுனி நகத்திலேருந்து ஆரம்பித்து உடம்பில பெரிய அங்கம் எதுவோ அது வரையிலும் எதிலே சிரமம் ஏற்பட்டாலும் சிரமம் தான். பல்லு தானே அப்படின்னு நினைச்சா பல்லின் ஈற்றிலே சீழ் கட்டினால் தெரியும் அந்த கஷ்டம் என்ன. எதுவும் செய்ய முடியாதபடிக்கு முகம் வீங்கி போய் தூக்கம் அசந்து போய் தூங்கப்பட முடியாது. இந்த வலி அப்படி குத்தி கொண்டிருக்கும். அந்தபடிக்கு ஏற்படக்கூடிய அத்தனை சிரமங்களும் நில்லாது ஓட நீ எனக்கு அருள்வாய். அப்படியே போய்கிட்டு இருக்கிற அந்த நோய் தெய்வம் என்னை பார்த்து நிற்க கூட தோணக்கூடாதான். இவன் பக்கத்தில் போக வேண்டாம், நாம வேற எங்கான போகலாம்னு நகர்ந்து போகும்படியாய் நில்லாது ஓட நீ எனக்கு அருள்வாய். ஈரேழ் உலகமும் எனக்கு உறவாக. கீழே சொன்ன கஷ்டம் எல்லாம் எப்ப தெரியுமா தீரும்? என்னை எதிரியாக யாருமே பாவிக்காத போது கீழே சொன்ன அந்த சூன்ய வகைகள் எல்லாம் எதுவும் என் பேரிலே யாரும் ஏவ மாட்டார்கள். அதற்கு என்ன வேணும்னா அன்பு எல்லா இடத்திலும் நிலைத்திருக்கும்படியாய் இவர்கள் அவர்கள்ங்கிற பேதம் இல்லாமல் அத்தனை பேரையும் என் உறவுக்காரர்கள் போல பார்க்கிறேனே. ஈரேழ் உலகமும் எனக்கு உறவாக. அதிலே மனிதர்கள் மட்டுமில்லை, இந்த விஷஜந்துக்கள் வியாதி முதலியவற்றையும் நான் உறவு போல பார்த்து விட்டால் அந்த சிலந்தி என்ன வந்து கிடைக்காதே, அந்த கரடி என்னை துரத்தி வராதே, அந்த நரி என்னிடத்தை சிரமப்படுத்தாதே. அன்போடு அங்கே இருந்து விட்டால் அன்பு இதையெல்லாம் செய்யுமான்னா அருளாளர்கள் வாழ்க்கையிலே அன்போடு அவர்கள் அண்டிய போது காட்டு விலங்குகள் ஜந்துக்கள் எல்லாம் கூட அவர்களிடத்தே வராமல் வந்தாலும் அவர்களிடத்தே புலியெல்லாம் பசு போலே நடந்து கொண்ட சரித்திரங்கள் உண்டு. அருட்தன்மை பெருகும் இடத்தில் இது போன்று வஞ்சனை முதலிய குணங்களோடு வரமாட்டார்கள். தருமபுர ஆதீனம் ஏற்பட்ட காலத்தில் தருமை திருநகரத்திலே மாயவரத்தை அடுத்திருக்கக்கூடிய பகுதி தருமபுரம், அங்கே வனாந்திரமாக இருந்த இடத்திலே முதல் ஆச்சாரியர் குருஞான சம்பந்த பரமாச்சாரியர் எழுந்தருளி இருந்த போது அங்கே இருந்த குளக்கரையில் ஒரே பக்கத்தில் பசுவும் புலியும் ஒன்றாக தண்ணீர் அருந்த வருமா? எங்கேயான பார்க்க முடியுமா? இதை எதிரெதிர் குணமுடையவர்கள் எல்லாம் ஒன்றாக அங்கே நிற்பார்கள். அருள் வெள்ளத்திலே ஆச்சாரியர்களுடைய அருள் கடாட்சத்தில் இது போன்ற ஜந்துக்களும் அதிலே அழிந்துபட்டு போனபடியால் அவைகளிடத்தே இருந்த பேதம் முதலிய குணங்கள், வஞ்சனை, மற்றொருவரை அடித்து பிடுங்குவது முதலான குணங்கள் எல்லாம் அங்கே இல்லாமல் போனபடியால் அவர்கள் முன்பாக இந்த மிருகங்கள் எல்லாம் கூட ஒன்றி இருக்கும்படியான ஒரு உயர்ந்த நிலையை அடைந்திருந்தது. அந்தபடிக்கே இங்கேயும் நில்லாதோட நீ எனக்கு அருள வேண்டும். அத்தனை பேரும் என்னுடைய உறவினர் போலே ஈரேழ் உலகம் எனக்குறவாக, ஆணும் பெண்ணும் அனைவரும் எனக்கான உறவினர்களாக, மன்னாள் அரசரும் மகிழ்ந்துறவாக, ராஜத்ரோகம் முதலியவற்றில் ஈடுபடாமல் அரசர்கள் எல்லாம் கூட என்னிடத்தே நல்ல எண்ணத்தோடு பழகும்படியாய் உன்னை துதிக்க உன் திருநாமம் இத்தனையும் தீரும்படியாய் ஒவ்வொரு அங்கத்தையும் காப்பாற்ற வேண்டும். ஒவ்வொரு காலத்திலும் அடியனை காத்து தர வேண்டும். வெவ்வேறு வகையாக வரக்கூடிய வஞ்சனை, சூழ்ச்சி முதலியவைகள் எல்லாம் நீங்கும்படியாக காத்து தர வேண்டும். வெவ்வேறு உடம்பிலே ஏற்படக்கூடிய நோய் வகைகள், விஷஜந்துக்களால் ஏற்படக்கூடிய அல்லல்கள்னு ஒவ்வொன்றையும் தலைப்பிலிட்டு 5-6 தலைப்புகளின் கீழே வரக்கூடிய எல்லா இடர்களையும் பட்டியலிட்டு இவைகளிடத்தே இருந்தெல்லாம் அடியேனை காத்து தர வேண்டும். எப்படி? உன்னை துதிக்க. முருகா உன்னை துதிக்க. எப்படி துதிப்பாய்னா பெரிய விசேஷமான பூஜைகள் எல்லாம் செய்ய முடியுமா? அவ்வளவுக்கெல்லாம் அடியேனால முடியாது. என்ன முடியும்னா சரவணபவான் அந்த நாமத்தை சொல்லுகிறேன். உன் திருநாமம் சரவணபவனே, ஷையொளி பவனே. அங்கே ஷை முதலியவைகள் எல்லாம் கீழே சொன்னது போலே பீஜாட்சரத்தை பொருத்தி வருவது. திரிபுர பவனே, திகழொளி பவனே. இந்த திரிபுர, பரிபுர, சரஹண, ஹர இதெல்லாமே பீஜமந்திரங்களினுடைய வெளிப்பாடு தான். அதனால்தான் ஒவ்வொன்றையும் விளக்கி சொல்லும் விதமாக மந்திரத்தை அங்கங்கே பொருத்தி வைத்து பேசுகிறார். பரிபுரபவனே, பவமொழிபவனே, அரிதிரு மருகா அமராவதியை காத்து தேவர்கள் கடுஞ்சிறை விடுத்தாய். முருகனுடைய அவதாரத்திற்கு காரணம் என்னன்னு கேட்டா தேவர்களை சிறை மீட்டல். இதுதான் முருகப்பெருமானுடைய அவதாரத்திற்கு காரணமாகவே சொல்லப்பட்டிருக்கிறது. வந்து தேவர்களை சிறை மீட்டான். அவர்களோடு முடிஞ்சு விட்டதே, நமக்கு என்ன நாலு காரியம்? என்னைக்கோ தேவர்கள் சிறைப்பட்டார்கள். சூரபத்மனிடத்தே அவனை தோற்கடித்தான், சிறை விடுத்தான், 2 திருக்கல்யாணங்கள் செய்து கொண்டு தேவிமாரோடு காட்சி தந்தான். எனக்கு என்ன இதுல பிரயோஜனம்னு கேட்டா அந்த அசுரர்கள் தான் எனக்குள்ளேயும் இருக்கிறார்கள். அவர்களோடு யுத்தம் செய்யறதுக்கு என்னால முடியல. மனசாகிற சிறையிலே நானாகிற தன்மை அடைபட்டு போய்விட்டது. அந்த சிறையிலே என்னை இட்டு பூட்டி விட்டு என்னுள்ளே இருக்கக்கூடிய அசுரர்கள் பெரிய அளவிலே யுத்தம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களோடு என்னால் சமர் செய்ய முடியவில்லை.
அன்று தேவர்களை எப்படி சிறை விடுத்தாயோ அதுபோலே முருகா இன்று அடியேனிடத்தே உள்ளுக்குள்ளே இருந்து யுத்தம் செய்து இந்த போரை வென்று தர வேண்டும். முருகப்பெருமானுக்கு குஹன்னு ஒரு திருநாமம் உண்டு. அந்த திருநாமத்திற்கு அர்த்தம் குகையிலே இருப்பவன் குஹன். முருகன் மலை மேல இருப்பான், குகையில் இருப்பானா? ஹிருதய குகைன்னு ஒன்று இருக்கே, அதனுள்ளே குடிகொண்டு இருப்பான். ஹிருதய குகையின் உள்ளே ஆச்சாரியராக ஞான தீபமாக வீற்றிருப்பான். குகையில் வளரும் கனலே என்று முருகனை பாடுவார் பாரதியார். குருவே பரமன் மகனே குகையில் வளரும் கனலேன்னு சொல்லுவார். இருண்ட ஒரு குகைக்குள்ளே போன்னு சொன்னா நம்ம போக மாட்டோம். அது இருட்டா இருக்கு, உள்ள போனா எவ்வளவு தூரமோ என்ன ஆழமோ, போனா திரும்பி வருவோமோ என்னன்னு தெரியாதேன்னு பயப்படுவோம். அப்போ அந்த குகையினுடைய கடைசியில ஒரு பெரிய ஒளிப்பிழம்பு இருக்குன்னு சொன்னா அந்த தைரியம், அந்த வெளிச்சம் இருண்ட அந்த பகுதிக்குள்ளே அந்த வெளிச்சம் கொஞ்சம் கொஞ்சமா பாய்ச்சி அந்த இடத்தை நமக்கு தெளிவுபடுத்தி தந்துடும். அதே மாதிரி தான் மனசும் இருண்ட ஒரு குகை, அதன் உள்ளே தான் உண்மை பொருள் இருக்கு. உண்மையை முகத்துக்கு நேரம் பார்க்கறதுனா நமக்கு கொஞ்சம் பயமாச்சே, உண்மையை நேரடியாக சந்திச்சிட முடியுமா நம்ம, அதனால பயப்படுறோம். அப்போ அங்கே ஞான ஒளியாக ஆச்சாரியர் எழுந்தருளி அந்த ஞான தீபத்தை உள்ளே ஏற்றுவிக்க அந்த இருண்ட குகை ஒளி பெற்றதாம். அந்த ஒளியிலே எனக்குள்ளே நாம் பிரயாணம் செய்து உள்ளே போய் குகையின் முடிவிலே குருகுகனாக வீற்றிருந்த முருகப்பெருமானை தரிசிக்கிறேன். அதனால தான் குகையின் முடிவிலே ஒளிரும் தீபம் என்ற பொருள்பட முருகனுக்கு குகாவாசியாய் குஹன் என்ற ஒரு திருநாமம். அந்த திருநாமத்தோடு தான் உள்ளுக்குள்ளே இருந்து அவன் யுத்தம் செய்கிறான். அந்த குஹனை வணங்குகிறேன். காத்து தேவர்கள் கடுஞ்சிறை விடுத்தாயே அதே போல அடியேனையும் காக்க வேண்டும். கந்தா, நேற்றே சொன்னதுதான், ஸ்கந்தன் என்ற சொல்லுக்கு குதூகலித்திருப்பவன் என்பதே பொருளாகிறது. குதித்து ஆடி மகிழக்கூடியவன். அந்த திருநாமத்தை முதல் முன்னம் சொன்னார். மேலே குஹனே, கீழே பார்த்தது போல ஹிருதய குகையிலே வசிக்கக்கூடிய குஹன். கதிர்வேலவனே, கதிர் என்ற சொல் இலங்கையில் இருக்கக்கூடிய அந்த கிராமத்தை குறிப்பது. கதிர் கிராமம், அதுதான் கதிர் காமம்னு சொல்லுவது. ரொம்ப ஒளி பொறிந்து இருந்ததாம். அதனால தான் அந்த சன்னதியிலேருந்து வந்த பெருமானுக்கு கதிர்காம வேலவன் என்று பெயர். கதிர்னா ஒளின்னு ஒரு அர்த்தம் உண்டு. கதிர்காமம் என்று சொல்வது கதிர் கிராமம், இலங்கையில் இருக்கக்கூடிய அந்த கிராமம் ரொம்ப ஒளி பொருந்தி இருந்ததாம். காரணம், முருகப்பெருமான் வள்ளிநாயகியோடு நித்தமும் வீற்றிருக்கக்கூடிய திருத்தலம். அந்த திருத்தலத்திலே இருக்கக்கூடிய வேலவன். உங்களுக்கெல்லாம் நீங்கள் செய்த தவத்தின் பயன். அங்கிருந்து புறப்பட்டு வந்து கதிர்காம வேலவனாகவே உங்கள் ஊர் உச்சியிலே இருந்து கொண்டு, எங்கிருந்து பார்த்தா ஊர் முழுக்க பார்க்க முடியுமோ அங்கிருந்து கொண்டு முருகப்பெருமான் அத்தனை பேரையும் பார்த்து காத்துக்கொண்டே இருக்கிறார். கதிர்காம வேலவன் இந்த இடத்திலே கதிர்வேலவனே என்கிறார். கார்த்திகை மைந்தா கடம்பா. கடம்பன் என்ற சொல்லுக்கு, கடம்பங்கிறது ஒரு வகை மரம், கிராமங்கள்லாம் இன்னைக்கும் பார்க்கக்கூடிய ஒரு மரம். அதிலிருந்து சின்ன சின்னதாக எலுமிச்சம்பழம் அளவுக்கு பூக்கள் பூக்கும். முருகப்பெருமானுக்கு ரொம்ப விருப்பமான மலர் அதுதான். அந்த மரத்தடியிலே முருகப்பெருமான் தானாக அப்படியே எழுந்துருவான். கடம்ப மரத்தை ஒன்றை பார்த்துட்டா அது கீழே சுவாமி பிரதிஷ்டையெல்லாம் பண்ண வேண்டாம், அங்கேயே முருகன் இருக்கிறான்னு நம்பிடலாம். கடம்ப மரத்தை எப்போதும் விரும்பி விரும்பி அதன் அடியிலே வசிப்பவனா முருகப்பெருமான். அதனால் கடம்பன். கந்தா குஹனே கதிர்வேலவனே கார்த்திகை மைந்தா கடம்பா. கடம்பனே இடும்பனை அழித்த இனியவேல் முருகா. இடும்பன் என்ற ஒரு அசுரன், அவனுக்கு இருந்த அந்த அசுர குணத்தை அழித்து அவனையும் அடியாராக மாற்றிக்கொண்டான். முருகப்பெருமானுடைய சிறப்பு இதுதான். எதிர்த்து வந்த அசுரர்கள் யாரையும் கொன்று முடிக்கல, யாரையும் கொன்று முடிக்கல. அவர்களிடத்தே இருக்கும் அசுரத்தன்மையை கொன்றான். சூரசம்ஹாரம் அப்படின்னு சொல்லி கொண்டாடுறோம். முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆச்சு சூரனுக்குன்னு கேட்டா, கொண்டு போய் அவன் என்ன பண்றான்னா, அவன் தான் முருகப்பெருமானுடைய அடியவனாகி விட்டானே. வேலாகவும் சேவர் கொடியாகவும் மயிலாகவும் அவன் தானே மாறினான். மயில் வாகனமாக ஒரு பாதியும் ஒரு பாதி சேவர் கொடியுமாக மாறினான் இல்லையா? அப்ப அடியவனாகி விட்டான். அசுர தன்மை தான் அழிக்கப்பட்டதே தவிர அவனையே அழிக்கல. அதனால தான் நாமும் தைரியமா போய் நிற்கிறோம். உள்ள இருக்கக்கூடிய குறைகளை எல்லாம் கணக்கில் எடுத்தான்னா முருகப்பெருமான் யாரும் கோயிலுக்குள்ள போக முடியாது. என்ன தைரியத்துல போறோம்னா, முருகனை பார்த்தால் அவன் திருக்கை வேலின் சம்பந்தத்தால் எனக்குள்ளே இருக்கிற அசுரத்தன்மையை நீக்கி விடுவான், நல்லவன் ஆயிடுவேன். அந்த தைரியத்துல போறேன். இல்ல வந்தவனெல்லாம் சம்ஹாரம் பண்ணுவேன் முருகன் என்றான்னா யாரும் மிஞ்ச மாட்டான். அசுரத்தன்மையை நீக்கி கொடுப்பான். அந்தபடிக்கு இடும்பனையும் அவன் செய்த அந்த பிழைகளை, அவனிடத்தே இருந்த ஆணவாதி மலங்களை நீக்கி தன் அடியவனாக இருத்தி கொண்டு பழனிமலைக்கு நேர் எதிரே சிவகிரிங்கிற அந்த மலையை அவனுக்கு கொடுத்து அந்த மலையில் இருந்தபடியே இடும்பன் முருகனை தரிசனம் செய்து கொண்டே இருக்கும்படியாக ஒரு பெரும் தொண்டை கொடுத்தான். இன்னைக்கும் பழனிக்கு போனோம்னா அவசியம் தரிசனம் பண்ண வேண்டிய தலம். மலையிலேருந்து இறங்கி வந்தால் நேர் எதிரே இருக்கக்கூடிய மற்றொரு குன்று சிவகிரின்னு பேரு.
அந்த மலை நிச்சயமா சௌரியமா தான் இருக்கும், ஏறிடலாம். ஏறினால் அங்கிருந்த முருகனை தரிசித்துக் கொண்டே முருகனின் பிரதான அடியவராக, பழனிமலையை பொறுத்தவரையில் முதல் அடியவராக விளங்கக்கூடிய இடும்பனை அங்கே தரிசனம் செய்யலாம். இடும்பனுடைய சூரத்தன்மையை அழித்தாய் இனியவேல் முருகா தணிகாச்சலனே. தணிகை என்பது திருத்தணிகை தலத்தை குறிப்பது. சாந்தகிரி என்றெல்லாம் அதற்கு பெயர். திருத்தணிகை தலத்திலே வீற்றிருக்கக்கூடியவர், தணிகை மலையில் வீற்றிருக்கும் பெருமான் தணிகாச்சலனே சங்கரன் புதல்வா கதிர்காமத்துறை கதிர்வேல் முருகா. கீழே சொன்னபடியே கதிர் கிராமம் இலங்கையிலே இருக்கக்கூடிய அந்த தொன்மையான நகரம். அங்கே வேலவனாக நித்தம் வாசம் செய்யக்கூடியவனாய் அந்த பிரதேசத்திலே இருக்கக்கூடிய அன்பர்கள் வள்ளிநாயகி அந்த ஊரிலே பிறந்ததாகத்தான் கொள்ளுவார்கள். அவர்களுக்கு வள்ளிநாயகி அங்கே குறவர் குலத்திலே பிறந்தவள். முருகப்பெருமான் அவளை திருக்கல்யாணம் செய்து கொள்வதற்காக இலங்கைக்கு வந்ததால் தான் இன்றும் இலங்கையிலே முருகப்பெருமானுடைய சம்பந்தம் நீக்க முடியாத சிறப்போடு இருக்கு. அருணகிரி பெருமான் ஓடி ஓடி கடல் கடந்து போய் இலங்கையிலே அத்தனை தலங்களையும் தரிசனம் செய்து திருப்புகழ் பாடியிருக்கிறார். இந்த தலங்களுக்கெல்லாம் அவ்வளவு ரசித்து திருப்புகழ் பாடினார். ஏன்னா வள்ளிநாயகி ரொம்ப முக்கியமான ஒரு இடத்தில் வைத்து பார்க்கப்படுபவள். அவளை நாடி முருகன் போய் அங்கே தங்கியிருந்து திருக்கல்யாணம் செய்து கொண்டு அருளினபடியால் கதிர்காமம் ரொம்ப சிறப்பு பெற்றதாக விளங்குகிறது. கதிர்காமத்துறை கதிர்வேல் முருகா பழனிப்பதிவாள் பாலகுமாரா. ஒவ்வொரு தலமாக சொல்லிக்கொண்டே வருகிறார். தணிகாச்சலத்திலிருந்து ஆரம்பித்தார், வரிசையா ஒவ்வொரு தலத்தை சொல்லிக்கொண்டே வருகிறார். பழனிப்பதி, பழனி என்னும் தொன்மைப்பதி. எந்த இடத்திலே பக்தியானது முத்தி போய் பழம் கனிந்த நிலைக்கு செல்லுகிறதோ அதை செய்யக்கூடிய பகுதிக்கு பழனிங்கிறது பெயர். பக்தி முத்தின பழத்திலிருந்து எப்படி ரசம் சாறு சிந்துமோ அதுபோலே சிந்தக்கூடிய தன்மையை நமக்குள்ளே ஏற்படுத்தும். அதனால் தான் இருக்கிற பிரசாதங்கள் எல்லாம் தவிர்த்து பஞ்சாமிர்தம் அங்கே ரொம்ப உத்தமமான பிரசாதமாக கருதப்படுகிறது. முருகப்பெருமானுக்கு எல்லா கோயிலையும் பஞ்சாமிர்தத்தால் அபிஷேகம் பண்ணினாலும் பழனியிலே ஏன் சிறப்புன்னா அங்கே தான் பழம் பழுத்து வெடித்து சிதறும் அளவிற்கு செய்யக்கூடிய தன்மை, பக்குவத்தன்மையிலே பழுத்த பழமாய் நம்மை மாற்றக்கூடிய பகுதி. அப்படி வெடித்து சிதறும் பழத்தில் இருந்து தான் தேன் சுவை தானாக கொட்டும். ஒரு கைப்பிடித்தான் அந்த பஞ்சாமிர்தம் சாப்பிட முடியும், அதுக்கு மேல முடியுமான்னா திகட்டி தள்ளிடும். அத்தனை தூரத்திற்கு நம்மை பக்குவப்படுத்தி பழம் வெடித்து அதிலிருந்து ரசம் சிந்தும் அளவிற்கு நம்மை பக்குவப்படுத்தக்கூடிய சிறப்பு பழனிப்பதிக்கு உண்டு. அதனால் தான் அந்த எம்பெருமான் அந்த பஞ்சாமிர்த அபிஷேகத்திலே இன்னமும் மகிழ்கிறான். அப்படியான பழனிப்பதி அங்கே குமரனாக பாலகுமரனாக இருக்கக்கூடியவன். அது தனித்தலம். கீழே ஆவினன்குடி என்பதுதான் படை வீடு. பழனிமலை படை வீட்டில் வராது. மூன்றாவது படை வீடுனா கீழே இருக்கக்கூடிய ஆவினன்குடி. அங்கே குழந்தை வேலாயுத சுவாமி என்ற திருநாமத்தோடு சிறு குழந்தையாக கையிலே வேலேந்தியபடி மயில் மேலே உட்கார்ந்து 4 கரங்களோடு காட்சி தருவார். ஆவினன்குடிவாள் அழகிய வேலா செந்தின்மா மலையுறும் செங்கல்வராயா. செங்கல்வராயன் என்பது திருத்தணிகையில் இருக்கக்கூடிய பெருமானுக்கு ஒரு பெயர். செங்கல் வரை அப்படின்னு அதற்கு பெயர். செங்கழு நீர்ங்கிற பூ, சுனையிலே பூக்கக்கூடிய பூ. அந்த பூ திருத்தணி தலத்திற்கு அதுதான் தலவிருட்சம் போலே அங்கே ரொம்ப விசேஷமானது. அந்த நாள் செங்கழு நீர் பூக்கள் பூப்பதால் அந்த மலைக்கு செங்கழு நீர் வரை என்று பெயர். அதனால் அங்கே இருக்கக்கூடிய முருகனுக்கு செங்கல்வராயன் என்று பெயர். செந்தில் மாமலையுறும் செங்கல்வராயர்ங்கிற, செந்தில்ங்கிறது திருச்செந்தூர் திருத்தலம். அங்கே மலை இருக்கான்னு கேட்டார், நல்லபடியா இருக்கு. கடற்கரையில மட்டும் நிற்கிற முருகப்பெருமான், அங்கேயும் ஒரு மலை உண்டு. மணற்பாறைகள் எல்லாம் மலை போலே குவிந்திருக்க அதன் மேலே ஏறித்தான் அங்கே ஆரோகணித்து நிற்கிறான் முருகப்பெருமான். கடலை ஒட்டியே நின்றாலும் அங்கே ஒரு மலை இருந்தது, கந்தமாதன பர்வதம் என்றதற்கு பெயர். அந்த மலையிலே நல்ல வாசம் வீசுமாம், அதனாலே கந்தமாதனம்னு பெயர். இன்னைக்கும் திருச்செந்தூர் திருத்தலத்தின் வெளிப்பிரகாரத்தை பிரதட்சணம் பண்ணி வந்தோம்னா வடக்கு பிரகாரத்திலே மகாவிஷ்ணுவுக்கு ஒரு சன்னதி இருக்கும். அந்த சன்னதி வாசல்ல இருந்து பார்த்தா தெரியும் அந்த மலையினுடைய சில பாறைகள் இன்னும் அப்படியே அங்கே தான் இருக்கு. மகாவிஷ்ணு சயனம் பண்ணி இருக்கிறதே அந்த மலை பாறையிலே தோன்றிய ஒரு குடவரையில தான் அவர் படுத்து கிடப்பார். அந்தபடிக்கு இன்றைக்கும் அந்த மலையின் பல பகுதிகளை அங்கே பார்க்கலாம். அங்கேயும் மலை மேலே தான் இருக்கார் சுவாமி. அப்படி செந்தில் மாமலை என்று சொல்லப்படியா இருக்கக்கூடிய அந்த வரையிலே ஏறி இருக்கும் செங்கல்வராய பெருமான் சமராபுரிவாள் சண்முகத்து அரசே. சமராபுரி, சமர்னா யுத்தம், போர் செய்வது. கீழே பார்த்தோம் இல்லையா, அமரரிடர் அமரம் புரிந்த அமரம் சமரம், இதெல்லாம் யுத்தத்தை குறிப்பது. சமராபுரி வாழ் சண்முகன்னா, சமராபுரி என்ற திருத்தலம் சென்னையை அடுத்திருக்கக்கூடிய திருப்போரூர் என்னும் தலம். ஊர் பேரிலேயே போர் இருக்கும். முருகப்பெருமான் கடற்கரையிலே திருச்செந்தூரிலே யுத்தம் பண்ணினார், ஆகாசத்திலே மிதந்தபடி யுத்தம் பண்ணினார், மலையுச்சியிலே யுத்தம் பண்ணினார், கடலுக்கு அடியேயும் போய் யுத்தம் பண்ணினார்.
3 நிலைகளிலும் யுத்தம் பண்ணினார். ஆகாசத்திலே பண்ணினார், நிலத்தில் பண்ணினார், கடலுக்குள்ளேயும் போய் யுத்தம் பண்ணினார். 3 தளங்களிலும் யுத்தம் பண்ணினார். அதிலே ஆகாசத்திலே பண்ண யுத்தமெல்லாம் நடந்த தலம் சென்னையில் பழைய மகாபலிபுரம் சாலையின் ஒரு நெடுஞ்சாலை. சென்னைக்கு வெளியே போனோம்னா ஒரு 1/2 மணி நேர பிரயாணத்திலே திருப்போரூர் என்ற அற்புதமான திருத்தலம், மந்திரமூர்த்தியாகவே எம்பெருமான் எழுந்தருளி இருக்கக்கூடிய தலம். தரிசனம் பண்ணாது இருந்தால், சென்னை வரும் வாய்ப்பு இருந்தால் சர்வ நிச்சயமாக தரிசனம் பண்ணணும். அதீத சக்தி பிரவாகத்தோடு முருகப்பெருமான் வீற்றிருக்கக்கூடிய திருத்தலம். அந்த பிரதேசத்திலே இருக்கக்கூடிய பல குடும்பங்களுக்கு அவர்தான் குலதெய்வம். அங்கே வேறு எங்குமே பார்க்க முடியாத ஷடாக்ஷர மகாமேரு அந்த திருத்தலத்திலே அர்த்தமேருவாக எழுந்தருள செய்திருப்பார்கள். சிதம்பர சுவாமிகள் என்றும் திருப்போரூர் சுவாமிகள் என்றும் அழைக்கப்படும் மகனீயர் சென்ற நூற்றாண்டில் மண்மூடி போய் மறந்து போயிருந்த திருக்கோயிலை மீட்டெடுத்து கட்டி கொடுத்திருக்கிறார். ஆச்சரியமான சன்னதி, அவசியம் தரிசனம் பண்ணணும். போரூர் என்று பெயர் இருப்பதாலே, திருப்போரூர் என்று பெயர் இருப்பதால் சமராபுரின்னு அதற்கு வடமொழியிலே பெயர் சூட்டுகிறார். சமராபுரிவாள் சண்முகத்தரசே காரார் குழலாள் கலைமகள் நன்றா என்னாவில் இருக்க யான் உன்னை பாட. உன்னை பாட வேண்டும் பாட வேண்டும் ஆசைப்படுவது எதற்கு தெரியுமா? கலைமகள் அப்பத்தான் என் நாவிலே குடியிருப்பாள். நாம் என்ன நினைச்சுட்டு இருக்கோம்? சரஸ்வதி நம் நாவிலே வீற்றிருந்தால் கவி பாடலாம் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். சுவாமி என்ன சொல்றார்? முருகனை பாடத் தொடங்கினால் அந்த நாக்கிற்கு வாடகை கொடுத்து சரஸ்வதி குடியிருப்பாள். அவள் வந்த பிறகு பாடணும் இல்லை, முருகா முருகா முருகான்னு சொல்லிக்கொண்டே இருந்தால் கவி பாடும் திறமையை சரஸ்வதி கொடுத்துத்தான் ஆக வேண்டும். என்னாயிருக்க யானுனை பாட காரார் குரலால் கலைமகள் நன்றா என்னாவிருக்க. அவள் என் நாவிலே நீங்காது இடம்பெறும்படியாய் உன்னை நான் பாடிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்போ சரஸ்வதி கடாட்சம் பெற்று பாடுவதில்லை, முருகன் திருநாமத்தை சொல்லிக்கொண்டே இருந்தால் அவர்களுக்கு சரஸ்வதி கடாட்சம் தன்னிடையே ஏற்படும். கலைமகள் நன்றா என்னாவில் இருக்க யானுனை பாட என்னை தொடர்ந்திருக்கும் எந்தை முருகனை, என்னை பின்தொடர்ந்தே வரக்கூடியவனாய் என் தந்தையாய் விளங்கும் முருகனை திருநாமத்தை சொல்லி பாடினேன் ஆடினேன். பரவசமைப்படும்படியாய் உன் திருநாமத்தை சொல்லி ஆடி பாடினேன், ஆடினேன் நாடினேன் ஆவின் நன்பூதியை. சைவ அனுஷ்டானத்தில் முதல் அனுஷ்டானத்தை மறவாமல் சொல்லிவிட்டேன். உன் நாமத்தை பாடுகிறேன் ஆடுகிறேன். இதெல்லாம் செய்யும் போது என்ன பண்ணணும்னா ஆவின் நன்பூதி இடாமல் செய்யக்கூடாது. ஆன்னா பசுமாடு, பூதினா பொடி. பசுவினுடைய சாணத்திலிருந்து பெறப்படுவதான திருநீற்று பொடியை சொல்ற. ரொம்ப உச்சகட்ட சந்தோஷத்துல என்ன பண்ணினேன்னா ஆடினேன் நாடினேன் ஆவினன் பூதியை. நாடி நாடி திருநீர் பெறைய எங்கேயான பார்த்தோம்னா அதுல இருந்து எடுத்துக்கிட்டோம். யார் வீட்டுக்கான போனோம், உங்க வீட்டு கூடத்துல திருநீற்று பெறை இருந்தால் எடுத்துக்கோங்க, சொல்றதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்லை. நம்முடைய தர்மம் அங்கே என்னன்னா போய் திருநீற்றை எடுத்து இட்டுக் கொள்ள வேண்டும். விபூதி தரிசன மாத்திரத்துல புண்ணியம்னு சொல்லியிருக்கு. திருநீற்று பிறை தரிசனம் பண்ணினாலே புண்ணியம். அதுவே சிவபெருமான் தான். பார்த்தோம்னா அதை எடுத்து இட்டுக் கொள்ளணுங்கிறது உத்தமமான ஒரு இலக்கணமாக நமக்கு ஆக்கி வைத்திருந்தார்கள். இந்த திருநீற்று சம்பந்தம், மறுபடியும் சொல்றேன்னு நினைக்க வேண்டாம், இந்த திருநீற்று சம்பந்தத்தை எப்போது இழந்தோமோ அப்போது வீரம் குறைந்தது. இந்த திருநீற்று சம்பந்தத்தை எப்போது இழந்தோமோ அப்போது விவேகம் குறைந்தது. இந்த திருநீற்று சம்பந்தத்தை எப்போது இழந்தோமோ அப்போது மனதிலே இருந்த ஆனந்தமும் தொலைந்தது. எத்தனை ஏழ்மையிலையும் பரமானந்தமாக இருந்தார்கள் நம் பெரியவர்கள். இருப்பதை கொண்டு சந்தோஷத்தை நான் விடமாட்டேன்னு சொல்லி என்னிடத்தே இருந்து மகிழ்ச்சியை நீ பறிக்க முடியாதுன்னு காசு பணம் செல்வத்தை பார்த்து கர்ஜித்தார். இன்பம் பணத்தினால் வருவதில்லைங்கிறத சர்வ நிச்சயமாக நம்பினார்கள். இருக்கும் இடத்தில் அன்பு இருந்து விட்டால் அங்கே இன்பம் இருக்கும்னு நம்பி அவர்கள் வாழ்க்கையை முழுவதையும் கடத்தினார்கள். எப்படி முடிஞ்சதுன்னா அந்த இடத்திலே தர்மம் நிறைத்தது. தர்மம் நிலைக்கணும்னா ஆவினன் பூதியான திருநீற்று சம்பந்தத்தை ஒரு காலத்தில் விடாமல் இருந்தார். குறைந்தபட்சம் இழந்தவற்றை எல்லாம் பெற வேண்டும் என்றால் நெற்றிக்கு திருநீரிடும் பழக்கத்தையாவது அடியவர்கள் மேற்கொள்ள வேண்டும். வீட்டில் இருக்கக்கூடிய அடுத்த தலைமுறையினை அடித்து சொல்லியான பழக்கப்படுத்தும். தப்பே கிடையாது. சில விஷயத்தை திட்டித்தான் சொல்லணும்னா திட்டி சொல்ல வேண்டியதுதான். அதை எக்காரணத்தை கொண்டும் விடமாட்டேன்னு இருந்து அந்த வழக்கத்தை ஏற்படுத்தி கொடுத்தால் அன்றி நமக்குள்ளே ஏற்பட வேண்டிய அடுத்த கட்டத்திற்கான நகர்வுக்கு வாய்ப்பில்லாமல் போய்விடும். ஆடினேன் நாடினேன் ஆவினன் பூதியை திருநீர் இட்டுக்கொண்டு நேசமுடன் யான் நெற்றியில் அணிய பாச வினைகள் பற்றது நீங்கியது. இது என் பேரிலே படர்ந்த மாத்திரத்தில் என் மேலே படர்ந்திருந்த பாசம் முதலிய நோய்கள் எல்லாம் நீங்கி போனது. மெத்த மெத்தாக வேலாயுதனார் சித்தி பெற்றடியேன் சிறப்புடன் வாழ்க. உன் திருவடி பலத்தினாலே அந்த திருவடியை கொண்டு வந்து அடியேன் தலையில் வைத்து பதித்து கொடுத்த அந்த நிலையில் அடியேன் சித்தி பெறும்படியாய். எந்த திருவடியை கொண்டு, எப்போது திருவடியை கொண்டு வந்து முருகன் பதிப்பான்னா திருநீரிட்டு கொண்ட திருநெற்றியிலே முருகன் தன் திருவடியை பதிப்பான்.
இறைவன் திருவடியைத்தான் மேலே தாங்குகிறோம். ஸ்ரீ வைஷ்ணவர்களும் கூட திருநாம கீற்று இட்டு கொண்டார்கள்னா அது திருமாலினுடைய திருவடிகள், நடுவிலே இருப்பது ஸ்ரீ மகாலட்சுமியை குறிக்கக்கூடிய ஸ்ரீசூர்ணம் என்றுதான் பொருள் கொள்ளுகிறார்கள். இறைவன் திருவடியை நெற்றியிலே பதித்தார் போலே தாங்கிக் கொள்ளுகிறோம். அந்தபடிக்கே தான் திருநீற்றையும் இறைவன் திருவடி சம்பந்தம் என்ற அளவிலேயே நெற்றி முழுவதுமாய் தரித்து கொண்டு எப்போதும் இருக்க சித்தி பெற்றடியேன் சிறப்புடன் வாழ்க. அடியேன் சிவஞான சித்தி பெற்று வாழும்படியாய் ஆசீர்வதிக்க வேண்டும். அதுக்குத்தான் உன் நாமத்தை சொல்லி உன் திருநீற்றை இட்டுக்கொண்டு உன் பெருமைகளை ஆடி பாடி மகிழ்ந்தேன் என்கிறார். அடுத்து எல்லா பிரார்த்தனையும் ஆன பிறகு முருகனை வாழ்த்துகிறார். இறைவனை நாம் வாழ்த்தலாமா? நல்லபடியாக வாழ்த்தலாம். அவர் இருக்கணும்னு நினைத்து கொண்டால்தான் நாம இருக்க முடியும். இந்த வாழணும்னு சொல்றதுனால அவர் வாழ்ந்துட்டாரான்னா அவருக்கு முடிவெல்லாம் கிடையாது. அவர் எப்போதும் இருப்பார். அவர் வாழணும்னு சொன்னா அவரோடு சம்பந்தப்பட்டவைகள் எல்லாம் வாழணும். அவரோடு சம்பந்தப்பட்டவைகள்னு சொன்னா அடியார் திருக்கூட்டம் வாழணும். அவரோடு சம்பந்தப்பட்டவைகள்னா திருநீற்று சிறப்பு வாழணும். அவரோடு சம்பந்தப்பட்டதுன்னா திருமுறைகளும் திருப்புகழ் முதலிய ஞான நூல்கள் வாழணும். இதுக்கெல்லாம் அடிப்படை யாருன்னா அவர் தான். அப்ப அவர் வாழ வேண்டும், தில்லை நகர் வாழ வேண்டும் என்று வாழ்த்துவார்கள். தில்லை தில்லை என்று அந்த தலத்தை சொல்லி வாழ்த்துவார்கள். பெருமையுடைய திருவாரூர் ஓங்கு புகழ்பெற்று வாழ வேண்டும்னு வாழ்த்துவாங்க. திருவாரூர் நல்லா இருக்கணும்னு வாழ்த்துறதுக்கு நமக்கு என்ன யோக்கியத்தைன்னு கேட்டா, அந்த தலம் நல்லா இருந்தா அங்கே திருக்கோயிலே காலம் முட்டாது எல்லா பூசைகளும் நடக்கும். தியாகராஜ பெருமானுக்கு எல்லா விழாக்களும் நடந்தால் அடியார் பெருமக்கள் திரளாக வருவார்கள். ஒருவரை ஒருவர் சந்தித்துக் கொண்டால் உங்கள் ஊர்ல அடுத்து இந்த திருவிழாவா, எங்கள் ஊரில் இந்த திருவிழான்னு பேசிக்கொண்டு இப்படி சமயம் வளரும். சமயம் வளரும் இடத்திலே தர்மம் நிலைக்கும். அதனால்தான் கோயில் நகரங்கள்னு திருக்கோயில்கள் இருக்கக்கூடிய நகரங்களை சிறப்பு காரணத்தோடு கொண்டாடுகிறோம். அந்த நகரங்கள் வாழ வேண்டும் வேண்டும்னு வாழ்த்துகிறோம். ஒவ்வொரு வைணவரும் நித்தியமும் அவர்கள் செய்யக்கூடிய பூசை காலம் முடியும் போது அடியார்கள் வாழ, அரங்க நகர் வாழன்னு வேண்டுவாங்க. நாம வேண்டதுனாலே ஸ்ரீரங்க தலம் வாழ்ந்துட போது அப்படி இல்லை. ஸ்ரீரங்கம் இருக்கணும்னு வேண்டினால்தான் இந்த சமயம் நிலைத்திருக்கும். அந்தபடிக்கு அந்தந்த அடியார்களுக்கு அவரவர் சமயத்திற்கான தலங்கள் நீடூழி வாழ வேண்டும் என்று வேண்டிக் கொள்வது இந்த காரணத்தினால்தான். அந்தபடிக்கே முருகப்பெருமானோடு தொடர்புடைய எல்லா வஸ்துக்களையும் எடுத்து கொண்டாடி பாடுகிறார். வாழ்க வாழ்க மயிலோன் வாழ்க. எந்த மயில் மேலே நீ ஆரோகணித்து வருகிறாயோ அந்த மயில் வாழட்டும். வாழ்க வாழ்க வடிவேல் வாழ்க. எந்த அஸ்திரத்தை சுமந்து வந்து எங்களை நீ காத்து தருகிறாயோ அந்த வேலானது வாழட்டும். வாழ்க வாழ்க மலைக்குரு வாழ்க. குறிஞ்சி நிலத்தை தனக்குரிய நிலமாய் கொண்டு மேலே எழுந்தருளி நம்மையெல்லாம் காத்து தருகிறானே அவன் வாழட்டும். முருகப்பெருமானை குறிஞ்சி நிலத்திற்கு அதிபதினா ஏதோ காட்டிலே வசிப்பவர், மலை உச்சியிலே வசிப்பவர்ங்கிற அர்த்தம் இல்லை. கடினமாக இருக்கக்கூடிய வாழ்க்கை பாறைகள் போலே முட்டும் போது அதை ஏறி கடந்து போனால் மேலே முருகப்பெருமானிலிருந்து நான் தான் ஏற்றுவித்தேன்னு சொல்லுவானாம். அதனால முருகப்பெருமானை மலையின் பேரிலே கொண்டு போய் வைத்தார்களாம். இப்படித்தான் சொல்லுவார்கள் பெரியவர்கள். ரொம்ப கடினமாக இருக்கக்கூடிய வாழ்க்கை பாதையை ஏறி முடித்துட்டோன்னு நினைக்கும் போது நான் தான் உன்னை ஏற்றுவித்தேன், நான் இருக்கிறேன் கவலைப்படாதேன்னு முருகப்பெருமான் சொல்லுவானா. அந்தபடிக்கு அவனை மலையுச்சியிலே இருத்து பார்க்கிறோம். அதனால் மலைக்குரு வாழ்க வாழ்க வாழ்க. மலைக்குறமகளுடன் மலைக்குறத்தியான வள்ளிநாயகியோடு சேர்ந்திருந்து திருக்கல்யாண கோலத்திலே அடியோங்களை நீ காத்து தர வேண்டும். வாழ்க வாழ்க வாரணத்வஜம். வாரணம்னா யானை. யானை கொடியுடையவளான தேவசேனை. முருகப்பெருமானுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு கொடிகளிலே ஒன்று யானை கொடி. மயூர கொடி ரொம்ப பிரபலம். குக்குட கொடியும் உண்டு, யானை கொடியும் உண்டு. இதெல்லாமே முருகப்பெருமானுக்கு வாகனமாகவே நிற்கக்கூடியது. அந்தபடிக்கு யானை கொடியுடையவளான தேவசேனை வாழட்டும். மலைக்குறமகள் வாரணத்வஜம் ரெண்டையும் வாழ்த்தி விடுகிறார். ரெண்டு தேவிமார்களும் வாழட்டும். என் வறுமைகள் நீங்க நீங்கள் வாழும். நீ சந்தோஷித்திருந்தால் தானே நான் சந்தோஷப்படுறது. எனக்கு என்னுடைய குறைகள் நீங்கணும்னா நீ சந்தோஷமாக இருப்பதாக. எத்தனை குறைகள், என் வறுமைகள் நீங்கணும்னா என்ன வறுமைகள்னா ஒன்னா ரெண்டா எவ்வளவு சொல்லுவது. எத்தனை குறைகள், எத்தனை பிழைகள், எத்தனை அடியேன் எத்தனை செய்தார். இது எந்த ஒரு மந்திரமும் ஜபமெல்லாம் செஞ்சு முடிச்சு கடைசியில வரும்போது ஆச்சாரியர் சொல்லி கொடுத்துட்டார். எனக்கும் ஏதோ ஒரு நம்பிக்கை இருந்தது, ஆரம்பிச்சுட்டே சொல்லிட்டேன். இது சரியா சொன்னேனான்னு என்கிட்ட கேட்டா நிச்சயமா இல்லை. தப்பு ஆயிருக்கிறதுக்கு பல விதத்திலும் வாய்ப்புகள் இருக்கு. மனசு ஒரு க்ஷணப்பொழுது அந்த மந்திரத்தை மீறி நினைச்சிருக்கலாம். நேற்று பார்த்த அந்த ஒரு பாட்டை பத்தி இப்ப யோசிச்சிருக்கலாம். இன்னைக்கு இதை முடிச்சுட்டோம்னா, ஜபம் பண்ணி முடிச்சுட்டா அடுத்து என்ன சாப்பிட போறோம், என்ன வாசம் வருதுன்னு அதுல மனசு போயிருக்கலாம். இப்படி ஏதான ஒரு காரணத்தினாலே சர்வ நிச்சயமா பிழை செய்திருப்பேன்.
அது என் குணமே அப்படித்தான். குற்றங்களால் தானே நான் ஆக்கப்பட்டிருக்கிறேன். எனக்கு இருக்கக்கூடிய விசேஷம் என்னன்னா, எனக்கு அடையாளம் என்னன்னா, குறைகள் நிறைய இருப்பதுதான் என் அடையாளமே. அப்படி இருக்கும்போது இவ்வளவு பெரிய கவச மந்திரத்தை ஓத துணிந்தேனே, முருகா இங்கேயும் நீ தான் காப்பாற்றணும். ஏன் தெரியுமா? பெற்றவன் நீ குரு, பொறுப்பது உன் கடன். பெத்து போட்டுட்டல்ல, அப்ப பண்ற தப்பெல்லாம் பொறுத்து திருத்தி சரியா நடத்தி கொண்டு போக வேண்டியது யார் வேலை? உன் வேலை. கீழே தான் உன்னை எந்தாயின்னு சொல்லிட்டேன், எந்தைன்னு சொல்லிட்டேன், என் அப்பான்னு சொல்லிட்டேன். அப்பாவா நீ இருக்கிற பட்சத்துல தவறு செய்யும் பிள்ளையை திருத்தி பணி கொண்டு சரியான வழியில் அழைத்து கொண்டு போக வேண்டியது உன் வேலை. அப்போ இன்னைக்கு பாராயணம் பண்ணும் போது மனசு சஞ்சலப்பட்டது. இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்? பெற்றவன் நீ குரு, பொறுப்பது உன் கடன் சொல்லிட்டேன்னா, நாளை பாராயணத்துக்குள்ள என் மனசு சஞ்சலப்படாதபடிக்கு பார்த்துக்கோ. என் மனசுல வேற எந்த எண்ணமும் வராமல் பார்த்துக்க வேண்டியது உன் வேலை. நல்ல காரியமா இருக்கு, ஆக வேண்டியது நமக்கு. அதுக்காக வந்து பாராயணம் பண்றோம். அதுலயான ஸ்ரத்தை இருக்கான்னா அந்த ஸ்ரத்தையும் வராது எனக்குன்னு சொல்லிட்டோம், முதலையே சொல்லிட்டோம். உண்மைதானே அது? அங்க போயிட்டு என்ன மாதிரி யாருக்கு ஸ்ரத்தைன்னு கேட்கறதுக்கு தைரியம் இருக்கா? இல்ல. அதனால தான் எந்த பூஜை கிரமங்களாக இருந்தாலும் கடைசியில முடிக்கும் போது ஷமஸ்வன்னு சொல்லி முடிச்சுக்கும். மன்னிச்சுடு, எனக்கு உன்னை வரவேற்கவும் தெரியாது, அபிஷேகம் பண்ண தெரியாது, அலங்காரம் பண்ண தெரியாது, ஒரு திருநாமம் சொல்ல தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. ஆசையினால கொண்டு வந்து உட்காத்தி வச்சுட்டேன், ஆசையினால உன் அபிஷேகம் பண்ணேன், ஆசையினால உனக்கு அலங்காரம் பண்ணேன், ஆசையினால தெரிந்த 4 நாமங்களை சொன்னேன். இதுல பிழைகள் இருந்தால் பொறுத்து கொண்டு நான் அதையெல்லாம் செய்யலேன்னு கழிச்சுடுன்னு வேண்டிக்கும். இப்படியெல்லாம் நம் பெரியவர்கள் செய்து வைத்ததால் தான் நாமும் சுவாமி கும்பிடுறோம், நாமும் பூஜை பண்றோம் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ரிஷிகளை போலேயோ மற்றவர்களை போலேயோ நம்மால முடியாது. தேவர்களே பிழை செய்திருக்கிறார்கள், தேவர்களே புலனுக்கு ஆட்பட்டு போய் விழுந்திருக்கிறார்கள்னா நாம ஏமாத்துறோம். அப்ப என்னால முடிஞ்சது இவ்வளவு தான். ஆசையில செஞ்சுட்டேன், தவறு இருக்கலாம். பெற்றவன் நீ குரு, பொறுப்பது உன் கடன். 15 வயசு ஆயிருக்கு பெண் குழந்தைக்கு, இப்பதான் சமைக்க ஆரம்பிச்சிருக்கா. ஆசையா முதல் நாள் ஏதோ ஒரு பட்சணம் பண்ணியிருக்கா. பலிகடா அப்பா வேலைக்கு போயிட்டு பாவம் சிரமப்பட்டு வந்து உட்கார்ந்துருக்கார். அம்மா அங்கேருந்து பார்த்துக்கிட்டே இருப்பா. நீங்க தான் ரொம்ப ஆசையா கேட்பீங்க, கொண்டு போய் குடுடியும்பா. எப்படியும் அதுல எவ்வளவு குறை இருக்கும் அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கும். கொண்டு போய் அப்பா எடுத்து கொடுப்பா. வாயில வச்சா எரிச்சு தள்ளிடும், கஷ்டமா இருக்கலாம், கவ்வும், நமக்கு தெரியாது. ஆனா அந்த இடத்திலே திட்டி திருத்துவது வேலை இல்லை. ரொம்ப ருசிச்சு சாப்பிட்டு கல்யாணமா இத்தனை வருஷத்துல இன்னைக்கு தான் நல்லா சாப்பிட்டேன்னு சொல்லக்கூடிய தந்தை போலே நீ இருந்து என்னை காத்து தரணும். பெற்றவன் நீ குரு, பொறுப்பதும் உன் கடன். அது உனக்கு கடமை ஆயிடுச்சுப்பா. கடமை நீ தவற மாட்டேன்னு தெரியும், நான் தான் கடமை தப்புவேன். உன் கடமைன்னு ஒன்று நான் சொல்லி உன் தலையில கட்டுட்டேன்னா நீ அதை தவறவே மாட்டியே. பெற்றவன் நீ குரு, அதனால் பொறுத்துக்கொள். பொறுப்பதும் உன் கடன். பெற்றவள் குரமகள் பெற்றவள் ஆவே. வள்ளிநாயகி தான் என்னை பெற்றவள், நீ தான் என்னோட அப்பா. நீங்க 2 பேரும் நான் பண்ண பிள்ளை எல்லாம் பொருட்கள் என்ன? எப்படி பிள்ளை என்ற அன்பாய் பிரியம் அளித்து மைந்தனன் மீதுன் மனமகிழ்ந்து அருளி. பிள்ளைன்னு சொல்லி என் பேரிலே நீயும் வள்ளிநாயகியும் மடியில எடுத்து உட்காத்தி வைத்து கொஞ்சி பிரியத்தோடு என்னை பார்த்து மைந்தன், என்னுடைய மைந்தன் இவன் என்னை கொண்டாடி மனமகிழ்ந்து அருளி நான் செய்த பிழைகளை எல்லாம் கருத்தில் கொள்ளாமல் தஞ்சமென்றடியார் தழைத்திட அருள் செய். என்னைன்னு அவருக்கு மட்டும் சொல்லிக்கல, நம்ம சொல்லும் போது என்ன ஆகும்? பெற்றவன் நீ குரு, பெற்றவள் குரமகள், பிள்ளை என்ற அன்பாய் பிரியமளித்து மைந்தன் என் மீது வரமகிழ்ந்து அருள், மனமகிழ்ந்து அருளின்னு. அப்ப நமக்கே அது பொருளா நினைச்சு பாருங்க. இதை பாராயணம் பண்ணினோம்னா என்ன வேண்டுதல்? வள்ளிநாயகி முருகப்பெருமானோ நம்ம வீட்டில் இருக்கிற வரவேற்பறையில ஒரு சோஃபால உட்கார்ந்துருக்காங்க, நம்மளை கூட்டு மடியில உட்காந்து வச்சு கொஞ்சினா எப்படி இருக்குமோ அந்த படிக்குத்தான். எவ்வளவு பெரிய பேற்றை எவ்வளவு சுலபமா கொடுத்துட்டு போயிட்டார். கூட்டி வச்சு மடியில உட்காத்தி வச்சு முருகனும் வள்ளியும் நம் பேரிலே அன்பு கொண்டு கொஞ்சி மகிழ்ந்தார்கள்னா அதைத்தான் நீ எனக்கு செய்யணும்னு வேண்ட பாலதேவராய சுவாமிகள் வார்த்தையை முருகப்பெருமான் மீறமாட்டார். அப்ப பொருள் தெரிந்து இதை சொல்லிக்கொண்டே வந்தால் சர்வ நிச்சயமாக முருகப்பெருமான் நம்மை மடியிலே இருந்து கொஞ்சி மகிழ்வான். அந்தபடிக்கு தஞ்சம் என்று அடியார் தழைத்திட அருள் செய். கந்தர் சஷ்டி கவசம் விரும்பிய. இதுவரையில் கவச பாராயணம் முடிஞ்சுடுறது. இதுக்கு மேலே இதற்கான நியதிகளை சொல்ற. இந்த நூலை தஞ்சம் என்றறியார் தழைத்திட அருள் செய் முடிச்சுட்ட. இதை பாராயணம் பண்ணினா கீழே இந்தந்த வியாதிகள், இந்தந்த விஷ ஜந்துக்கள், இந்தந்த வஞ்சனை, இந்த சூழ்ச்சி இதெல்லாம் நீங்களும். இதெல்லாம் தான் பிரார்த்தனை. முடிச்சு வாழ்க வாழ்கன்னு சொல்லி மங்களம் பாடி முடிச்சாச்சு. அடுத்து மந்திரத்தை உற்பத்தி செய்தவர் அதற்கான நியமங்களையும் சொல்லி வைக்கணும். ஏன்னா அவர் மனசுல தான் இந்த மந்திரத்தை பெருமான் வரும்படியாக செஞ்சிருக்க. அவர் மனசுல தான் இது தோன்றி இருக்கு, வேற யாருக்கும் தோன்றல இல்லையா? அப்ப உற்பத்தி பண்ணின ரிஷி யாரோ அதற்கான நியமங்களை சொல்லணும். இதை எப்படி பாராயணம் பண்ணணும், எந்த நாள்ல பாராயணம் பண்ணணும், என்னென்ன ஆச்சாரங்களை கடைபிடிக்கணும், எத்தனை குரு ஜபம் பண்ணணும், இதெல்லாமும் சேர்த்து சொல்லுவார். அப்ப சஷ்டி கவசங்கிற மந்திர பாராயணம் இங்க முடிஞ்சிருச்சு. தழைத்திட அருள் செய்ங்கிறதோட முடிஞ்சிருக்கு, அங்க முடிஞ்சிருக்கு. இது சரியா 100வது பாட்டு. 100வது பாட்டுல பூர்த்தி பண்ணிடுறாரு. மேலே
கந்தர் சஷ்டி கவசம் விரும்பிய பாலதேவராயன் பகர்ந்ததை. சஷ்டி கவசமாகிற இந்த ஞான நூலை விரும்பி பாலதேவராயனாகிற அடியேன் சொன்னதை. அவர்தான், அந்த அடியார் தான் இந்த ஞான நூலை இயற்றியவர். அவருக்கு தான் முருகப்பெருமான் பழனி என்பதிலே காட்சி கொடுத்து கவச நூல் பாடியபடியால் அவருக்கு ஏற்பட்டிருந்த வயிற்று வலியை நீக்கி கொடுத்தார்னு நம்பப்படுகிறது. பாலதேவராயன் பகர்ந்ததை நான் சொன்னதை என்ன பண்ணணும்னா, காலையில் மாலையில் கருத்துடன் நாளும், காலையிலும் மாலையிலும் பாராயணம் பண்ணணும். 2 வேளை. மருத்துவர் எழுதி தர மாதிரி சீட்டில் எழுதி தரார். இதை வச்சுட்டு என்ன பண்ணலாம், இது மருந்து, இந்த மருந்தை எப்படி சாப்பிடணும்னா அதுக்கு ஒரு வைத்தியம் சொல்றார், பக்குவம் சொல்றார். காலையிலும் மாலையிலும் இதை எடுத்துக்கணும். முக்கியமா கருத்துடன் இதை பாராயணம் பண்றோங்கிற எண்ணத்தோடு, இந்த பாராயணத்தால் இது பெற வேண்டும் என்ற கருத்தோடு, இதன் ஆழ்ந்த பொருளுக்கு தகுதியாய் அந்த பொருளையும் மனசில் சிந்தித்தபடியே ஆச்சாரத்துடன் அங்கம் துலக்கி 2 வேளை பாராயணத்திற்கும் 2 வேளை விதிப்படி ஸ்நானம் பண்ணணும். ஸ்நானத்திலே நிறைய வகைகள் உண்டு. அந்தபடிக்கு சர்வாங்கமாக நனைந்து எல்லா துவாரங்களும் தண்ணீரால் அலம்பப்பட்டு தலைமுடி வரையிலும் நனைந்து செய்யப்பட வேண்டிய ஸ்நானம். ஒவ்வொரு காலத்திற்கும் இடத்திற்கும் இருக்கக்கூடிய சிரமங்களுக்கு ஏற்றார் போல ஸ்நானம் சொல்லப்பட்டிருக்கு. கட்ட கடைசியா ஒன்றும் முடியலன்னா படுத்த படுக்கையான நிலையிலும் திருநீர் எடுத்து பூசிக்கிட்டாலும் அதை ஸ்நானமாக இறைவன் கொள்ளுவான். நித்தியம் முடியல, அவர்கள் என்ன பண்றதுன்னா திருநீரை தரித்து கொண்டால் அதை ஸ்நானம்னு பெருமான் எடுத்துக்கொள்வானோ. அந்தபடிக்கு அது இங்கே, ஆனா இது கவச மந்திரமாச்சே, இதை ஓதுறதுக்கு என்ன பண்ணணும்னா ஆச்சாரத்துடன் அங்கம் துலக்கி விதிப்படி மந்திரோத்தமாக செய்ய வேண்டிய ஸ்நானத்தை செய்து, ஓடுற ஜலத்தில் குளிக்கிறது ரொம்ப உத்தமம். இல்லை தேங்கி இருக்கிற தீர்த்தத்தில் குளிக்கலாம். நாம் எதில் குளிக்கிறோமோ அது ஒரு குழாயிலேருந்து வர்றது, அதில் ஒரு இடத்துல சேகரித்து வச்சுக்கிறோம், அதில் குளிக்கிறோம். ஆனால் குளிக்கிறதுக்கு முன்னாடி அந்த தீர்த்தத்திலே பஞ்சாட்சர மந்திரத்தை விரலால் எழுதி அந்த தீர்த்தத்தை தெளித்து கொண்டு அதன் பிறகு குளிக்கிறதுங்கிறது விதி. ஏன்னா குளிக்கிறோம்னா தண்ணீர் வெளியில் இருக்கக்கூடிய அழுக்கெல்லாம் தீர்த்துடும். ஸ்நானத்திலே உள்ளே இருக்கக்கூடிய அழுக்கும் போகணும். அதனால தான் எதனா புதிய தொடக்கம் இல்லை எதனா முடிஞ்சு போச்சு அதுலேருந்து விலகிறோம்னா தலைமுழுகிறதுங்கிறது ஒரு வழக்கம் வச்சுருக்கோம். திருக்கல்யாணம் முதலிய புதிய காரணத்துக்கும் அன்னைக்கு காத்தாலே தைல ஸ்நானம் பண்ணி புதிதாக தொடக்கம். எதையான முடிக்கிறோம்னால அடுத்த ஒன்று புதிய தொடக்கம் இல்லையா? அப்போ முடிந்ததை மறக்கும்படியாகவும் தலைக்கு எண்ணெய் வைத்து குளித்து முடிக்கிறோம். அப்போ ஸ்நானம்ங்கிறது மனசோட சேர்ந்து அந்த அழுக்கையும் தீர்க்கக்கூடியது தான். அதனால தான் அதற்கான விதிகளை எல்லாம் சொல்றோம். தண்ணீராலே மேல இருக்கிற அழுக்கு ஒருவேளை போயிடலாம், உள்ள இருக்கிற அழுக்குக்கு என்ன பண்றதுன்னா பஞ்சாட்சரம் தான், அதுதான் சௌகாரப்பொடி. அப்ப அந்த பஞ்சாட்சரத்தை தண்ணீரிலே எழுதி அதை தெளித்து கொண்டு அதன் பிறகு எடுத்து விட்டு குளிக்கணும். இப்படி ஒவ்வொன்றிற்கும் விதி சொல்லி வைத்து நினைச்சு பாருங்களேன். அதுக்கு முந்தைய தினம் எத்தனையோ கஷ்டங்கள் தாங்கி இருப்போம், சகிச்சிருப்போம். இப்போ காத்தால சூரியோதயம் ஆகுது, சரி அடுத்த காரியம் என்னன்னு பார்க்கிறோம், குளிக்க போகணும். மனசிலே இருக்கக்கூடிய அந்த சஞ்சலம் தீரணும்னா எளிமையான மருந்து இது. சும்மா குளிக்கிற அந்த தண்ணீரில் பஞ்சாட்சரத்தை எழுதிட்டு கைவிரலால தண்ணீரில் எழுதி அதை தெளித்து கொண்டால் பெருமான் இருக்கார். சுவாமியுடைய அக்ஷரம் இருக்கு, அது என்னை கைவிட்டுடாது. நேற்று முடிஞ்சது நேற்றோடு முடிஞ்சது, இன்னைக்கு ஒரு புதிய தொடக்கம், மனசிலே ஒரு உத்வேகம் ஏற்படும். இப்படித்தான் சின்ன சின்ன செயல்களிலே தெய்வ நம்பிக்கையை கொண்டு வந்து பொருத்தி 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 எந்த செயலானாலும் இறைவனை முன்னிட்டு செய்கிறேன், அவன் பக்கத்துணை எனக்கு உண்டு. சரி அப்படி போய் அது நடக்கலைன்னா நடக்காதது நன்மைக்கு. இப்படி எடுத்துக்கொண்டு தான் கடந்து வந்தோம். அந்தபடிக்கு ஆச்சாரத்துடன் அங்கம் துலக்கி நேசமுடன் நினைவு ஒரு நினைவதாக்கி ஆசையா பண்ணணுமா. ஆஹா இன்னைக்கு சந்த சஷ்டி கவசம் பாராயணம் பண்ண போறோம், காத்தால வந்துட்டு இப்ப ஸ்நானம் பண்ணி இப்போ உட்கார போறோம், அந்த சந்தோஷம் அப்படி இருக்கணும். நான் மந்திரத்தை பற்றி சொல்லும் போது 3 விஷயத்திலே பக்தி இல்லை காதலே ஏற்படணும். ஒன்று அந்த மந்திரத்தின் பேரிலே, இரண்டாவது அந்த மந்திரத்துக்கு பொருளாக இருக்கக்கூடிய இறைவன் பேரிலே, மூன்றாவது அந்த மந்திரத்தை வழங்கிய ஆச்சாரியன் பேரிலே. இந்த 3 பேரிலும் அவர்கள் 3 பேர் பேரிலும் காதல் அன்பு அவ்வளவு தூரத்திற்கு ஏற்பட்டு ஜபம் பண்ணினால் அந்த மந்திரம் பிரயோஜனப்படும். அப்போ அது காரியகரமாகும். அந்தபடிக்கு நேசமுடன் ரொம்ப சந்தோஷப்பட்டு ஆஹா ஸ்கந்த சஷ்டி கவசம் பாராயணம் பண்ண போறோம்னு மனமகிழ்ச்சியோடு போய் நினைவை ஒன்றாய் நிறுத்தி ஒரு நினைவதுவாக அந்த அளவிலே நின்று கந்தர் சஷ்டி கவசம் இதனை சிந்தை கலங்காது தியானிப்பவர்கள் அவர்களுக்கு மேலே பலஸ்ருதி சொல்றார். ஒரு நாள் 36 கொண்டு ஓதியே ஜெபித்து உகந்து நீரணிய. அப்போ காலை மாலை 2 வேளை பாராயணம் பண்ணணும். ஆச்சாரத்தோடு குளித்து முடித்து ரொம்ப சந்தோஷத்தோடு திருநீர் தரித்து கொண்டு மனசை ஒருநிலைப்படுத்தி 36 உரு ஜபம் செய்து இந்த இதை பூர்த்தி செய்யணும். பூர்த்தி பண்ணும்போது என்னன்னா திருநீர் தரித்துக் கொள்ளணும்.
திருநீர் தரித்துக் கொண்டு நேசம் ஓதியே உகந்து நீர் அணிய, ஒரு நாள் 36 ஜபித்து உகந்து நீர் அணிய என்னெல்லாம் நடக்கும்? அஷ்டதிக்குள்ளோர் அடங்கலும், 8 திக்கிலும் இருக்கக்கூடியவர்கள் நம்மிடத்தே அன்பு பாராட்டி நமக்கு வசப்பட்டவர்களாக மாறுவார்கள். திசைமனர் என்பர் செயலதருளுவர். ஒவ்வொரு திசைக்கும் ஒவ்வொரு தெய்வங்கள் உண்டு. கிழக்கு திசைக்கு இந்திரன் உண்டு. அதனால தான் ஆரம்பிக்கும் போது நேற்று என்ன சொன்னார்? இந்திரன் முதலா என் திசை போற்ற மந்திர வடிவேல். இந்திரன் தொடக்கமான 8 திசை. கிழக்குக்கு இந்திரன், தென்கிழக்குக்கு அக்னி, தெற்கு திசைக்கு யமன், தென்மேற்கிற்கு நிருதி, மேற்கே திசைக்கு வருணன், வடமேற்கிற்கு வாயு, வடக்கு திசைக்கு குபேரன், வடகிழக்கிற்கு ஈசானன்னு 8 திசைக்கும் திசைமன்னர்கள் 8 பேர் உண்டு. அவர்கள் அத்தனை பேரும் செயலதருள்வர். எந்த திசை நோக்கி போனாலும் அந்த காரியம் வெற்றிவிடும். ஏன்னா ஒவ்வொரு நாள்லையும் சில திசைகளுக்கு தோஷம் சொல்லியிருக்கு. இன்னைக்கு அந்த திசையில போனோம்னா அந்த காரியம் நடக்காதோன்னு நினைக்கும்படியாக சொல்லப்பட்டிருக்கும். நாட்காட்டியில முன்னாடிலாம் இந்த திசையிலே சூலம்னு எழுதுவாங்க. அதுக்கு ஒரு பிராயச்சித்தம் சொல்லியிருப்பாங்க. அன்றைய தினம் அந்த திசை அவ்வளவு பலம் கொண்டு இல்லை, அதன் வழியே போனோம்னா அந்த காரியம் நடக்காமல் போகும்னு ஒரு தோஷம் சொல்லியிருப்பாங்க. ஆனால் சட்டிக்கவசத்தை விதிப்படி நித்தமும் பாராயணம் செய்பவர்களுக்கு திசைமனர் என்மர் செயலதருளுவர். எந்த திசை நோக்கி நடந்தாலும் அந்த திசையிலே வெற்றி அவர்களுக்கு. மாற்றலர் எல்லாம் வந்து வணங்குவர். அத்தனை பேரும் எதிர்த்து நின்றவர்கள் எல்லாம் வந்து வணங்கி நம்மோடு அன்பு பாராட்ட தொடங்குவார்கள். கிரகங்களை பத்தி சொல்லவே வேண்டாம். நவகோன் மகிழ்ந்து நன்மை அளித்திடும். சூர்யாதி கிரகங்கள் 9 மகிழ்ச்சியோடு இவனுக்கு நல்லது மட்டும்தான் பண்ணும். முருகப்பெருமானுடைய அடியார் சரவணபவ மந்திரத்தை இத்தனை தூரம் இவ்வளவு உரு ஏற்றி இருக்கார். இத்தனை கோடி முறை கணக்காகிறது. இவரை போய் நாம சிரமப்படுத்திட்டா முருகனிடத்தை யார் படுவது? அந்தபடிக்கு நவகோன் மகிழ்ந்து நன்மை அளித்திடும். நவமதன் எனவும் நல்லெழில் பெறுவர். இதை பாராயணம் செய்ய 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 மன்மதன் போலே முகத்திலே ஒரு வசீகரம் தோன்றும். முகத்திலே ஒரு பொலிவு தோன்ற தொடங்கிவிடும். அது ஏதோ இளமையில மட்டும்னு இல்லை, வயோவிருத்தர்களிடத்தே நல்ல தேஜஸும் பொலிவும் கண்ணிலே காந்தியும் இருக்கும். வயசுக்கும் இந்த பொலிவுக்கும் சம்பந்தமே கிடையாது. தயவு செஞ்ச போய் இது யாருக்குலாம் கேட்டுவிடக்கூடாது. அத்தனை பேருக்கும் ஆனது உண்டு. நல்ல வயோவிருத்தர்கள் முகத்திலே அவ்வளவு தேஜஸ் இருக்கும். இது வயசை பொறுத்து வருவதில்லை. மன்மதனை போன்று ஒரு ஒளி பெருக்கெடுக்குமாம் திருமுகத்திலே. நவமதன் எனவும் நல் எழில் பெறுவர். அத்தனை காந்தி முகத்திலே தெரியுமாம். எந்த நாளும் ஈரட்டா வாழ்வர். ஈரட்டு 16. ஒவ்வொரு நாளும் 16 செல்வங்களும் நினைத்து பெற்றபடி. இன்னொன்னு, அந்தந்த நாளில் 16 வயதுடையவர்கள் போலே வாழ்வர். எந்த நாளும் ஈரட்டாய் வாழ்வர். 16 வயசு யவ்வன பருவம், அந்த பருவத்தோடே இருப்பார்கள். ஈரட்டா வாழ்வர். இன்னொன்னு, உபாசனை மார்க்கத்திலே எந்த தெய்வத்தை உபாசிக்கிறோமோ அந்த உபாசனை பலத்தால் அந்த தெய்வத்தை போன்றே உருவம் எல்லாம் வரும்னு சொல்லுவாங்க. அத மாதிரியே குணங்கள், அத மாதிரியே உருவம் முதலியவைகள் நமக்கு வந்துடும்னு சொல்லுவாங்க. அதனால தான் நாம வழிபடக்கூடிய அத்தனை தெய்வங்களையும் நம்ம தர்மத்திலே யவ்வன பருவத்திலேயே நிறுத்தி காண்பித்திருக்கிறார்கள். சிவபெருமானுக்கு முருகப்பெருமான் பிள்ளை. 2 பேரையும் பக்கத்துல நிற்க வச்சா அப்பா பிள்ளைங்கிற மாதிரியா இருக்கு? இல்ல, ஒரே போலேத்தான் நிறுத்தி இருப்பார். எந்த தெய்வத்தையும் யவ்வன பருவத்திலே அழகான முகத்தோடு சிரித்து பொலிவோடு இருக்கும்படியாகத்தான் சித்திரப்படங்களாகவோ அல்லது திருக்கோயில்களிலே விக்கிரகங்களாகவோ எப்படி வடித்து வழிபட்டாலும் இளமை ததும்பும் கோலத்தில் சிரித்த மகிழ்ச்சியோடு இருப்பார்கள். கோபாவேசம் முதலியவற்றை முகத்திலே காண்பிக்கக்கூடிய தெய்வங்களை அத்தனை தூரத்திற்கு பொதுவிலே நாம் உபாசிப்பது இல்லை. இப்ப சிவபெருமான் காலசம்ஹாரம்னு ஒன்று பண்றார். திருக்கடையூர் வீரட்டானத்திலே மார்கண்டேயனுக்காக யமனை சுவாமி கொன்றார். அங்க போய் அந்த சுவாமியை தரிசனம் பண்றோம். யமனை கொன்றார்னா அந்த கோபமா முகத்துல தெரியுது, ஒரு பொட்டு தெரியாது. சிரித்து கொண்டிருப்பார். அத்தனை சிரிப்போடு தான் சம்ஹாரத்தையும் நம் தெய்வங்கள் செய்யும். ஹிரண்யனை சம்ஹாரம் பண்றதுக்கு நிருசிம்மன் வந்தார். சிரித்த அந்த சிரிப்பை பார்த்து ஆழ்வார் அழகியான் தானே அறிவுருவன் தானே. இந்த சிங்க முகத்துக்கு தானே அவ்வளவு அழகு இருக்கு. சிரித்தபடியேத்தான் இருப்பார். சம்ஹாரத்தை கூட சிவபெருமான் சிரித்த முகத்தோடு செய்வார். செந்திலம்பதியிலே முருகப்பெருமான் சம்ஹாரம் பண்ண போறாருன்னா உக்ரம் தெரியறதா முகத்துல? கோபாவேசம் பண்றாரா? இல்லையே. அதே சிரிப்போடத்தான் போய் சம்ஹாரமும் செய்து வருகிறார். பல நேரத்தில் அந்த சிரிப்பே ஞான சிரிப்பு. எதிர்க்க இருக்கவர்களுடைய ஆணவத்தை எரித்து தள்ளிவிடும். அப்படி சிரித்த முகத்தோடு எப்போதும் 16 வயது போல முருகப்பெருமான் இருப்பதால் அவரை உபாசித்துக் கொண்டே இருந்தார். பேரே குமரனாச்சே. குமரப்பருவம் தானே அவருக்கு எப்போதும். என்றும் 16ங்கிற கோலத்தில் இருக்க அவரை உபாசித்துக் கொண்டே இருந்தால் என்ன ஆகும்னா நமக்கும் அதே போலையாகும். அதே போலையாகும். முகத்துல மாற்றம் தோன்றாது. சாமானிய மனிதர்கள் எல்லாமே பார்த்து கேட்கிறோமே,
பார்த்தா 60-70 வயசு மாதிரியா இருக்கு, 16 வயசுன்னு சொல்லலாங்கிற பிள்ளைலாம் சிலர் பார்க்கிறோம் இல்லையா? அந்த உபாசனை பலத்தினாலே இது போன்ற காந்தி தோன்றும், நிச்சயமாக தோன்றும். எந்த நாளும் ஈரட்டா வாழ்வர் கந்தர்கை வேளாம் கவசத்தடியை வழியாய் காண மெய்யாய் விளங்கும். யாருக்கு இதெல்லாம் கிடக்கும்னா, கந்தர் சட்டி கவசமாகிற இதை வழிக்கு துணையாக பார்ப்பவர்களுக்கு இது தன் உண்மை தன்மையை காட்டி கொடுத்து விடும். வாழ்க்கைங்கிற அந்த பிரயாணத்திற்கு வழித்துணை என்னன்னு கேட்டா கந்தர் சட்டி கவசம் பிரயாணமாக இருக்கும். அவர் திருக்கை வேல் நம்மை முன்னே போய் நடத்தி அழைத்து செல்லும். கந்தர் கை வேலா அந்த கைவேலுக்கு கவசமாக கொண்டு வாழ்க்கை பிரயாணத்தை நடத்துவார்கள். வழியாய் காண, வாழ்க்கை வழிக்கு இதுவே துணையாய் காண எல்லா நன்மைகளையும் மெய்யாய் இது விளக்கி வழங்கிவிடும். விழியால் காண வெருண்டிடும் பேய்களும் பொல்லாதவரை பொடி பொடியாக்கும். அந்த பிரயாணத்திலே எதிரே வரக்கூடிய அத்தனை துஷ்டத்தன்மையையும் ஒன்றுமில்லாமல் செய்து பொடி பொடியாய் மாண்டு போகும்படியாய் செய்து நல்லோர் நினைவில் நடனம் புரியும். நினைவிலும் கனவிலும் 2 காலத்திலும் திருக்கை வேல் நடனம் புரிந்து காட்டித்தரும். சட்டிகவச பாராயணத்தினாலே பல அடியார்கள் செய்து பார்த்து சந்தோஷித்து சொன்ன விதம், ஸ்வப்னத்திலே பல முறை முருகப்பெருமானோ திருக்கை வேலோ மயூர நடனத்தையோ பார்த்திருக்கிறார்கள். பல முறை ஸ்வப்னத்திலே அருகிலே இருந்து தரிசிப்பது போலே முருகப்பெருமான் வந்து ஆடி காண்பிப்பதும், திருக்கை வேல் வந்து ஆடுவதும், மயூரம் நடனம் செய்வது போலேயும் ஸ்வப்னம் காட்டி கொடுத்திருக்கிறான் எம்பெருமான். நல்லோர் நினைவில் நடனம் புரியும். புரியலாம்னு சொல்லல, புரியும்னு அடித்து சொல்றேன். இத்தனை தூரத்திற்கு ஒரு மந்திரத்தை ஸ்லோகம் போலே ஒரு துதிபாடல் போலே மாற்றி செய்யணும்னா உள்ளபடியே நாவில் சரஸ்வதி நத்துணையாக இருந்து தான் இதை செய்திருக்கிறார். முருகப்பெருமான் சொல்ல சொல்ல உள்ளிருந்து கேட்டுதான் இவர் செய்திருக்கிறார். இது மனுஷ பிரயத்தனத்தினாலே எழுதி பார்த்து அடிச்சு திருத்தி மாத்திர கணக்கு எண்ணி எல்லாம் எழுதினதில்லை. முருகன் உள்ளே இருந்து சொல்ல சொல்ல வெளிப்பட்ட மந்திரமாகத்தான் இதை கொள்ளுகிறோம். அப்படிப்பட்ட அந்த நூலை ஓதும் போது சத்தியம் பண்ணி சொல்றார், நல்லோர் நினைவில் நடனம் புரியும். சர்வ நிச்சயமாக முருகப்பெருமானை ஸ்வப்னத்திலே தரிசிக்கலாம். சஷ்டிகவச பாராயணத்தை கைவிடாது செய்து வந்தார். கைவிடாது செய்து வந்தால் முருகன் தரிசனம் சர்வ நிச்சயமாக ஏற்படும். சத்தியம் பண்ணி சொன்னது, மாற்று கருத்தே இல்லை. பல முறை பரீட்சித்து பார்த்து சொன்ன அன்பர்கள் சொன்னது அடியேனுக்கும் ஏற்பட்ட அனுபவத்திலே சொல்லுகிறேன். சத்தியமாக முருகனை தரிசனம் பண்ணலாம் சஷ்டிகவச பாராயணத்திற்கு. எத்தனையோ இடர்பாடுகளிலே தனிப்பட்ட விதமாக பல இடர்பாடுகளிலே சிக்கி தவித்த போது தீவிலே கட்டிவிட்டார் போல் இருந்த காலத்தில் எல்லாம் கைக்கு உடனடி மருந்தாக வந்து உதவி செய்தது இந்த ஞானம். அப்படிப்பட்ட ஞான சாத்திரம் இது. நல்லோர் நினைவில் நடனம் புரியும். சர்வசத்ரு சங்காரத்து அடி. அத்தனை பேரையும் எதிர்த்தவர்கள் எல்லாம் நண்பர்கள் ஆக்கி, எனக்கு கீழே என்ன சொன்னார், மாற்றவர்களெல்லாம் வந்து வணங்குவர். அவர்கள் அழிந்து போகும்படியாக சொல்லல, அவர்களையும் நண்பர்களாக்கி நமக்கு துணையாக பொறுத்து கொண்டு வந்து நிறுத்தி விடுவார். அறிந்தனதுள்ளம் அஷ்டலட்சுமிகளில் வீரலட்சுமிக்கு விருந்துணவாக சூரபத்மாவை துணிந்து. 8 தெய்வங்களும் 8 மகாலட்சுமிகளும் வந்து உன்னிடத்தே இருந்து எங்களுக்கு என்ன கிடைக்கும் எங்களுக்கு என்ன கிடைக்கும்னு வேண்டிக் கொண்டு போனார்களா. அவரவருக்கு தகுதியாக எல்லாத்தையும் கொடுத்தானா. கடைசியா வீரலட்சுமி வந்தா, எனக்கு என்ன கொடுக்க போறேன்னா, இதோ இந்த வேளாள சூரனை சம்ஹாரம் பண்ணி காட்டுறேன்னு அவளுக்காக இப்படி விளையாட்டா பண்ணின சம்ஹாரமானது. வீரலட்சுமிக்கு விருந்துணவாக சூரபத்மாவை துணிந்து. ரொம்ப விளையாட்டாகத்தான் செஞ்சான், ரொம்ப பெரிய பிரயத்தனம் எல்லாம் பண்ணலன்னு, பிரயத்தனமே படல. சர்வசாதாரணமா விளையாடி ஜெயித்து வருவது போலே வீரலட்சுமி கேட்டதற்கு அவளுக்காக கொண்டு வந்து கொடுத்தானாம். அவளுக்கு விருந்துணதாக வந்து சூரபத்மனை கொடுத்தார். சூரபத்மாவை துணிந்த கை. அதனால் 27 உவந்தமது அளித்து. 27 அப்படிங்கிறது 27 நட்சத்திரங்களுக்கு அனுகிரகம் செய்து, நட்சத்திர மண்டலங்களாக இருந்தவர்களுக்கு, அதிலே கிருத்திகா நட்சத்திரமாக இருந்த அந்த 6 நட்சத்திர கூட்டத்திற்கு முருகன் செய்த அந்த அருள் எல்லோருக்கும் கிடைக்கும்படியாக அனுகிரகம் பண்ணினானாம். ஏன்னா அந்த கிருத்திகை நட்சத்திரத்து பெண்கள், கார்த்திகை பெண்கள் 6 பேர் தான் வந்து முதல் முன்னம் முளைப்பால் கொடுத்தார்கள் முருகனுக்கு. கை குழந்தையாக இருக்கும்போது முளைப்பால் கொடுத்தார்கள். அந்த 6 நட்சத்திர கூட்டத்திற்கு 6 குணங்கள் உண்டு. அந்த 6 முருகனிடத்தை துணிப்பதை எல்லாம் கிரந்தங்களிலே பார்க்கிறோம். அதெல்லாம் இன்னும் விஸ்தாரமா போயிடும். இப்படி எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த 6 பெண்களிடத்தில் முளைப்பால் குடித்தான் என்பது அந்த 6 குணங்களும் முருகன் நிரம்ப பெறுவதற்காக இறைவன் செய்தது. அந்த நிலையிலே நட்சத்திர மண்டலங்கள் 27 பேரையும் கூப்பிட்டு அவர்களுக்கு அனுகிரகம் பண்ணினான். கொடுத்ததனமோ கார்த்திகை பெண்கள் தான் 4. 27 நட்சத்திரங்களும் நன்மை பெறட்டும்னு ஆசீர்வதித்தானாம். 27 உவந்தமது அடித்து குருவரம் பழனிக்குன்றில் இருக்கும் சின்ன குழந்தை சேவடி போற்றி. நேத்தே சொன்னேன், அறுபடை வீட்டிற்கும் தனித்தனியே கவச்சம் பாடி கொடுத்திருக்கார். சட்டி கவச்சமே தனித்தனியே பாடி கொடுத்திருக்கார். எல்லா கவச்சத்திலேயும் எல்லா தலங்களையும் பாடிக்கிட்டே வருவார்.
ஆனா கடைசியில நிறைவு செய்யும் போது அந்த தலத்தோடு பெயரை சொல்லி பாடுவார். அந்தபடிக்கு இங்கே பழனிக்காக இது பாடப்பட்டது. பழனிக்கான சஷ்டி கவச்சம் இது. அதனால் நிறைவு செய்யும் போது பழனி முருகனை கொண்டாடுகிறார். குருபரன் பழனி குன்றில் இருக்கும் சின்ன குழந்தை சேவடி போற்றி. குழந்தை வடிவமாக வந்து நின்று வருமடியவர்களுக்கெல்லாம் அவர்கள் கொண்டிருந்த பக்தி முத்தின நிலைக்கு செல்லும்படியாய் பழுத்த பழமாக்கி அதிலிருந்து சிந்தக்கூடிய பழரசமாகிற இன்பத்தை அவர்கள் நுகரும்படியாய் செய்யும் தவ யோகியாக காத்திருந்து பழனி என்பதிலே அனுகிரகம் செய்கிறானே, அந்த சின்ன குழந்தையின் சேவடிகள் என்றும் போற்றி போற்றி என்று வாழ்த்துகிறேன். குருபரன் பழனி குன்றில். குருபரன் சொன்னா பரமனுக்கு குரு. பரன்னா சிவபெருமான், பரன்னு சொன்ன சிவபெருமான் தான். அதனால தான் பரங்கிரின்னு சொல்றோம். திருப்பரங்குன்றம் பரன்னா சிவபெருமான், அவனுடைய குன்றம். ஆதி காலத்திலிருந்து முதல்ல ஏற்பட்ட பேர் அதுதான். வந்தவர்கள் போனவர்கள்லாம் ஏதேதோ பேரை நடுவில் வச்சுட்டு போயிருக்கலாம், அதெல்லாம் பேராகாது. முதல்ல ஏற்பட்ட திருநாமம் அந்த மலைக்கு பரங்கிரி என்பது சிவபெருமானே மலையாக இருப்பதுதான். பரங்குன்றம் தமிழிலே முதல்ல இந்த மலைக்கு இதுதான் பேர் வச்சிருக்கு. மற்ற மொழிகளில் என்னவோ அடுத்து வந்தவர்கள் யாரோ தெரியாது. நாம தமிழைத்தான் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இங்கே ஆட்சி மொழி அதுதான், அதை நம்பித்தான் வாழ்கிறோம், அதை சொல்லித்தான் எல்லோரும் இருக்கிறோம்னா தமிழ் என்ன பெயர் கொடுத்திருக்கு அந்த மலைக்குன்னா பரங்கிரி, பரங்குன்றம். சங்க இலக்கியத்திலே அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கு. அதே சங்க இலக்கியத்திலே அங்கே முருகப்பெருமான் கோயில் கொண்டு இருந்ததையும் வேத மந்திரத்தோடு அவரை வழிபட்ட வழிபாடு ஒரு பக்கமும், மற்றொரு பக்கத்திலே செம்மறியாட்டை கொடுத்து வேலன் வெறியாடலாடி வழிபட்ட வழிபாடும், இரண்டு வகையான வழிபாடுகளும் மிகச்சிறப்பாக திருப்பரங்குன்றத்திலே இருந்ததை தமிழ் நூல்கள் சொல்லுகின்றன. நம்ம பக்தி இலக்கியத்துக்குள்ளே அப்புறம் போவோம், தேவாரம் அதெல்லாம் அடுத்து வருவோம். அதுக்கே முன்பாக தமிழ் இலக்கியங்கள் கொண்டாடுவது பரங்கிரிக்கு கொடுத்த விளக்கம், விலாசம் இதுதான். சமணர்கள் அப்புறம் வந்தாங்க, பின்னாலே வந்தார்கள். அவர்கள் ஊருக்குள்ளே வரமாட்டார்கள், குகைத்தலங்களிலே வசிப்பார்கள். அதனால் மதுரையை சுற்றி இருந்த பரங்கிரி மட்டுமில்லை, அநேக குன்றுகளிலே அவர்கள் வசித்தார்கள். 8 குன்றங்களிலே வசித்ததாக எல்லாம் புராணங்கள் சொல்லுகிறது. என்பெருங்குன்றத்திலேயும் குகைகள் உண்டு. இன்னைக்கும் அவர்கள் வாழ்ந்த தடங்கள்லாம் உண்டு. ஆனா அவருக்கு முன்பாகவே முருகப்பெருமான் அங்கே வழிபட்டு வந்தார், வழிபட்டு வரப்பட்டு இருக்கிறார். நக்கீரதேவநாயனாரோடு அங்கே ஏற்பட்ட புராணத்தை திருமுருகாற்றுப்படை நமக்கு ஆவணப்படுத்தி தருகிறது. எப்படி பார்த்தாலும் 2000 ஆண்டுகளுக்கு மேலே பரனான எம்பெருமான் தானே மலைவடிவமாக இருந்து காட்சி தரக்கூடிய சிறப்பினால் மட்டும்தான் அந்த மலைக்கு பரங்கிரின்னு பேர். அதுதான் காரணம். அதற்கு பிறகு வந்தவைகள் எல்லாம் கால சுழற்சியிலே வந்தவைகளாக இருக்கலாம். அவை நிற்க வேண்டிய இடத்திலே நிற்க வேண்டியது. அடிப்படையாக அந்த மலை முருகப்பெருமான் உடையதுதான், பரனான எம்பெருமான் உடையதுதான். அதில் மாற்று கருத்தே கிடையாது. அந்தபடிக்கு பரங்கிரி என்று சொல்லுவது இங்கேயும் குரு பரன் என்னும் போது பரனான எம்பெருமானுக்கு குருவாக இருந்தவன், பரனே குருவாக தோன்றியவன். 2 பொருளையும் கொள்ளலாம். எல்லாம் வல்ல பரம்பொருளாக முருகப்பெருமான் தானே குருவாக வந்தபடியால் குருபரன் என்று திருநாமம். பரனான சிவபெருமானுக்கு, சிவபெருமான் முருகன் வெவ்வேறெல்லாம் பார்க்கல, சிவபெருமானுடைய ஞானஸ்வரூபம் முருகப்பெருமான். எப்படி சிவபெருமானுடைய அனுகிரகம், அருள் என்பது அம்பிகையாக வடிவம் எடுக்கிறதோ அதுபோல சிவபெருமானுடைய ஞான தன்மைக்கு ஒரு வடிவம் கொடுத்தால் அது முருகப்பெருமான். சிவபெருமானுடைய ஒவ்வொரு குணங்களும் இப்படி வெவ்வேறு பரிணாமங்களிலே வெவ்வேறு தெய்வ வடிவங்களாக வருகின்றன. அந்த விதத்தில் பரனான எம்பெருமானுக்கு குருவானபடியால் குருபரன். அந்த குருபரன் வாழக்கூடிய பழனி, அங்கே குழந்தை வடிவிலே குருபரன் பழனி குன்றில் இருக்கும் சின்ன குழந்தை சேவடி போற்றி. எத்தனையோ பராக்கிரமங்கள் எல்லாம் கீழே சொல்லிட்டு வந்தார். முந்தைய பாடல்லே வீரலட்சுமிக்கு விருந்துணவாக சூரபத்மாவை அழித்ததை சொன்னார். இதெல்லாம் பண்ணினது யாருன்னு கேட்டா சின்ன குழந்தை. இந்த பிஞ்சு பாதங்கள் எத்தனைதான் முருகப்பெருமானை அத்தனை அட்டகாசத்தோடு, அவ்வளவு பெரிய கோலத்தோடு, வீர பராக்கிரமத்தோடு, 6 திருமுகங்கள், 12 கைகள், மலை போன்ற தோள்கள், அத்தனை ஆயுதங்கள், இப்படி வந்தான் அப்படி யுத்தம் பண்ணினான் எல்லாம் சொன்னாலும் முருகன் சொன்னா நமக்கு நாட்காட்டியிலே சிரித்துக் கொண்டு நம்ம வீட்டில் எழுந்தருள் இருப்பானே அந்த முருகன் தான் முருகன். நமக்கு குழந்தை சேவடி, சின்ன குழந்தை சேவடி போற்றின்னு அதைத்தான் வசத்தி பாடுற. பழனியில இவ்வளவு சிரமப்பட்டாங்க போய் என்ன பார்க்கிறோம்னா அந்த சின்ன குழந்தையுடைய பிஞ்சி பாதங்கள். அதுதான் ஐயா எங்களுக்கு அதுதான் ஆதாரம்னு பார்த்தோம் இல்லையா? சின்ன குழந்தை சேவடி போற்றி எனைதற்கு ஆட்கொண்டு எந்தனது உள்ளம் மேவிய வடிவுறும் வேலவா. இந்த பழனியிலே குருபரனாக குழந்தை வேலாயுதனாக நிற்கும் அந்த திருக்கோலம் தான் என்னை ஆட்படுத்தி கொண்டது. என்னை தடுத்தாட்கொண்ட வடிவம் பழனியிலே குருபரனாக இருந்து அடியோங்களுடைய பக்தியை பழுக்கும்படியாய் செய்து அதன் இன்சுவையை உணரும்படியாக செய்த அந்த வடிவம் தான் அடியேன் மனதை ஆட்கொண்டது. என்னை தடுத்தாட்கொள்ள எந்தனதுள்ளம் மேவிய வடிவு. இதுதான் அடியேன் மனசை மேவிய வடிவு. மேவிய வடிவுறும் வேலவா போற்றி.
மனசு நிறைய உன்னுடைய திருவுருவத்தை வைத்துக் கொண்டாயே வேலவா போற்றி. எனைத்தெடுத்தாட்கொண்ட எனதுள்ள மேவிய வடிவுறும் வேலவா போற்றி. தேவர்கள் சேனாபதியே போற்றி. யார் ஒருவன் குழந்தை வடிவிலே என் மனம் நிறைய புகுந்து மனதை தனதாக்கி கொண்டானோ, இந்த சின்ன குழந்தை தான் தேவசேனாபதியாக சிவபெருமான் சொன்ன மரபிலே தான் திருக்கை வேல் ஏந்தி போய் சூரனை சம்ஹாரம் செய்து முடித்து வந்தான். இந்த குழந்தை தான் அந்த காரியத்தையும் செய்தது. சூரபத்மனுக்கு கொடுத்த வரம் என்ன? ஒரு சின்ன குழந்தை சிவபெருமானுடைய அருளுடையமாக தோன்றும், அது கிட்ட மட்டும் ஜாக்கிரதையா இருந்தா. தெரிந்தே அவன் என்ன பண்ணினான்? அது குழந்தை என்ன பண்ணிடும் தானே வந்தான். அந்த குழந்தை தான் தேவர்களுக்கெல்லாம் சேனாபதியாய் போய் தேவர்கள் சேனாபதியை போற்றி. அடுத்து அந்த பராக்கிரமம் முடித்தவுடன் நீ செய்த செயல் என்னன்னா, குரமகள் மணமகள் கோவே போற்றி. அந்த வீரத்தோடு அந்த பராக்கிரமத்தோடு வந்துட்டா எனக்கும் பயம் வந்துடுமே. அதனாலே வள்ளிநாயகியை திருக்கல்யாணம் செய்து கொண்டு தாயும் தந்தையுமாக கல்யாண கோலத்திலே எழுந்தருளினீர்களே, திரமிகு திவ்ய தேகா போற்றி. இடும்பாயுதனே, திறத்தோடு கூடியதான வல்லமை பொருந்திய திருமேனியை உடைய எம்பெருமானே உனக்கு போற்றி. திரமிகு திவ்ய தேகா போற்றி. இடும்பாயுதனே இடும்பா போற்றி. பகைவர்களை வெல்லக்கூடிய அதீதமான ஆயுதங்களை எல்லாம் ஏந்திருக்கக்கூடிய எம்பெருமானே உனக்கு ஒரு போற்றி. கடம்பா போற்றி. கந்தா போற்றி. கடம்ப மரத்தை விரும்பி இருக்கக்கூடியவன் கந்தன் என்று சொன்னால் உல்லாசமாக குதித்தெழுந்தருளக்கூடிய பெருமான், அந்த எம்பெருமானுக்கு போற்றி. வெற்றி புனையும் வேளைய போற்றி. வெற்றிங்கிறது ஒரு வகை மலர். வெற்றி பெற்று வந்தால் வெற்றி பூசூடி மகிழ்வார்கள். இவருக்கு தான் நித்திய ஜெயமாச்சே. முருகப்பெருமான் போய் தோல்விங்கிறது அங்கே இடமே கிடையாது. நித்தியமும் செய்த காரியத்தில் எல்லாம் வெற்றி. அதனால நித்தியமே வெற்றி மாலை அணிந்திருந்தானா. வெற்றி மாலை புனைந்திருக்கக்கூடிய வேளையை போற்றி. உயர்கிரி கனக சபைகோர் அரசே மயில் நடமிடுவோய் மலரடி சரணம். உயர்கிரி கனக சபை. கனக சபை என்பது தங்கத்தால் வேயப்பட்ட சபை. உயர்கிரின்னா இருப்பதிலேயே உயர்ந்த மலை மேலே ஸ்வர்ணமயமான ஒரு மண்டபத்தில் முருகப்பெருமான் வீற்றிருக்கிறான். இதற்கு ஸ்கந்தலோகம் அல்லது குமாரகிரி என்று பொருள் பெயர் வைத்திருக்கிறார். எப்படி சிவபெருமான் இந்த உலகத்திலே வசிக்கக்கூடிய பகுதியை திருக்கைலாயம் என்று அழைக்கிறோமோ, அம்பிகை தனதுடைய ஆட்சிக்கு உட்பட்ட பகுதியை ஸ்ரீபுரம் என்று சொல்லுகிறோமோ, அந்த வகையில் முருகப்பெருமான் தான் வள்ளி தேவசேனையோடு ஞானபீடத்திலே எழுந்தருளி அனுகிரகம் செய்யக்கூடிய அந்த பகுதிக்கு இந்த மலையாக சொல்லப்பட்டு ஸ்கந்தலோகம் அல்லது குமாரகிரி என்று புராணங்கள் சொல்லுகின்றன. அந்த இடத்திலே வீற்றிருந்து அகஸ்தியர் முதலிய முனிவர்களுக்கும் நக்கீரர் முதலிய புலவர்களுக்கும் 4 வேதங்களுக்கும் 2 இதிகாசங்கள் புராணங்கள் ஆகமங்கள் அத்தனையும் உன்னை சூழ இருந்து ஸ்தோத்திரம் செய்யும்படியாய் திருக்கல்யாண கோலத்திலே வள்ளி தேவசேனை நாயகிமாரோடு ஞானமயிலே வீற்றிருக்கக்கூடிய எம்பெருமானே உனக்கு போற்றி. உயர்கிரி கனக சபைக்கோர் அரசே மயில் நட விடுவோய் மலரடி சரணம். அங்கே என்ன செய்து கொண்டிருப்பார்னா மயிலிலே ஆடிக்கொண்டு இருப்பார். மோட்சம் அடைந்து முருகப்பெருமானிடத்தே போய் சேரக்கூடியவர்களுக்கு என்ன காட்சி கிடைக்கும்னா, இந்த குமார லோகத்திலே அவர்கள் வீற்றிருக்கக்கூடிய அந்த அற்புத காட்சி தான் கிடைக்கும். மயில் நடமிடுவோய் மலரடி சரணம். சரணம் சரணம் சரவண பவவோ சரணம் சரணம் சண்முகா சரணம் 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 சண்முகா சரணம் என்று பழனியிலிருந்து தொடங்கி எந்த தலத்திற்கு பாடப்பட்டதோ அதை கொண்டாடி கனகசபையாகிற பொன்மயமான மண்டபத்திலே முருகப்பெருமான் வீற்றிருக்கக்கூடிய உயர்ந்த கிரியான குமரகிரி அல்லது ஸ்கந்தலோகத்திலே வீற்றிருந்து ஞானவேல் கையில் ஏந்தி தேவிமாரோடு காட்சி தரக்கூடிய முருகப்பெருமானின் திருவடிகளிலே சரணம் 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 என்று சொல்லி வீழ்கிறேன் என்ற பொருளோடு அந்த அளவில் கந்தசஷ்டி கவசத்தை பூர்த்தி செய்கிறார் பாலதேவராய.